கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் நேசிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் காலை வேளையில் தேவனுடைய ஜனங்களாய் அவருடைய பரிசுத்த மிகுந்த சன்னிதானத்துக்கு கடந்து வருவதற்கும் அவருடைய மேலான வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கும் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அதே போல நம்ம சார்ந்திருக்கக்கூடிய கோவை பகுதியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் நம்முடைய ஆத்மீக ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் எதிர்வரும் நாட்களில் நம்முடைய ஐக்கியத்திற்கான ஊழியர்களை தெரிவு செய்வதற்கு பயனுள்ள விதத்தில் இருக்கும்படியாகவும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு ஊழியர்களை தெரிவு செய்தல் என்கின்ற ஒரு தலைப்பில் சற்று நேரம் வேத வசனங்கள் மற்றும் மூத்த சகோதரருடைய வார்த்தைகளின் அடிப்படையில் நம்ம தியானிக்கலாம். இதற்குரிய ஆதார வசனங்களாக 2 வசனங்கள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 27, 23 வசனத்தை முதல்ல நம்ம வாசிக்கலாம். உன் நாடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. 2வது வசனம் அப்போஸ்தலர் 14:23. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த 2 வசனங்களினுடைய அடிப்படையில் தான் இன்றைய நம்முடைய பாடம் நம்ம எடுக்க போகிறோம். இங்கே கீவர்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகள் மேல் கவனமாயிரு என்ற வார்த்தை. ஸோ இது முழுக்க முழுக்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஊழியர்கள் தங்களுடைய மந்தைகளின் மேலே கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஸோ அது மாத்திரமில்லை, அந்த ஒரு காரியங்களுக்காகத்தான் நம்முடைய சபைகளில் நாம் ஊழியர்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஸோ இந்த ஒழுங்குமுறைகள் என்பது நமக்கு ஒரு அவசியமானது என்று உணர்ந்தே தேவன் நமக்கு இப்பேற்பட்டதான ஒழுங்குகளை நமக்கு அங்கே கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்பேற்பட்டதான அந்த ஒழுங்குமுறைக்குள்ள கடந்து செல்லுகின்ற பொழுது குறிப்பாக அந்த எல்டர்ஷிப் பற்றின தகவல்கள் இல்லை அதை பற்றின கருத்துக்கள் நம்முடைய வேதத்தில் மூத்த சகோதரருடைய எழுத்துக்களை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ரீதியில் நம்ம பார்க்கும் பொழுது மூப்பர் இல்லை மூப்பர்கள் என்கின்ற வார்த்தை அது புதிய ஒரு வார்த்தைகள் இல்லை நமக்கு. ஏன்னா வேதாகமத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனால் இவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், ஆவியினால் வழிநடத்தப்படக்கூடியவர்கள். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் உன்னிப்பா நம்ம கவனிக்கும் பொழுது ஒரு சபையின் மத்தியிலிருந்து ஒருவரையோ இருவரையோ எவ்வளவு பேரையோ ஒரு ஊழியராக நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் யார் வழியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படக்கூடியவர்களாக, தேவனுடைய ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அருமையான சகோதரர்கள் வழியாக, சகோதரிகள் வழியாக, அவர்களுடைய கரங்களை உயர்த்துவதின் வழியாக அப்பேற்பட்டதான ஊழியர்களை நமக்காக ஏற்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு எல்டர்ஷிப், அந்த மூப்பர் அப்படின்ற ஒரு பகுதியை நம்ம எடுத்துட்டோம்னா அதுல எவ்வளோ பொறுப்புகள் இருக்கு. அது மாத்திரமில்லை, அந்த பொறுப்பு நிறைந்த ஒரு ஊழியத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது சொல்ல போயிட்டு அது ஒரு ஆஃபீஸ் மாதிரி. அப்போ ஒரு ஆஃபீஸ் நம்ம போகிறோம் அப்படின்னோம்னா ஒரு மேலதிகாரியாக இருக்கிறோன்னு வச்சுக்கலாம். பொதுவாக நான் சொல்கிறது, ஒரு ஆஃபீஸ்க்கு நம்ம போகிறோம், மேலதிகாரியாக இருக்கிறோம், நம்மளுக்கு கீழே நிறைய ஜனங்கள் இருந்துட்டாலுமே அவருடைய வேலை என்ன பண்ணியே ஆகணும் அப்படின்னா செய்தே ஆகணும். அது ஒரு கலெக்டராகவே இருந்துட்டாலும் அவருடைய ஸ்தானம் இருக்கு. ஆனால் அவருக்குன்னு சில பொறுப்புகள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு கீழ் இருக்கவங்களை அவங்களுக்கு சரியான விதத்தில் என்ன பண்ணணும்னா கைட் பண்ணணும். அந்த ஆஃபீஸில் அவர் என்ன பண்ணணுமோ அதை கட்டாயம் அவர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அங்கே பண்ணணும்.
அப்படின்னா அவரும் அந்த இடத்துல எப்படித்தான் இருக்காருன்னா அந்த ஆபீஸ்ல ஒரு ஊழியராகத்தான் இருக்கிறார். கலெக்டர் தான், பட் ஒரு ஊழியராகவே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அதே விதம் தான் இன்னைக்கு சபையார் மத்தியிலிருந்து சிலரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அவர்களும் நம்மை போல சகோதர சகோதரிகள் தான், மன்னிக்கணும் சகோதரர்கள் தான். அப்போ அந்த சகோதரரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த ஊழிய ஸ்தானத்துக்கு வரக்கூடியவர்கள் அவர்களுடைய லீடர்ஷிப், அவருடைய தலைமை பண்பு, இதை பற்றி என்ன பண்ணணும்னா எக்லீசியால் இருக்கக்கூடிய அருமை தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாக என்ன பண்ணணும்னா கிரகித்து கொண்டிருக்கணும், உள்வாங்கி இருக்கணும். ஏன்னா இது இத்தனை காலங்களும் அவங்களை நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இத்தனை காலங்கள் என்று சொல்லும் பொழுது கடந்த வருஷங்கள்ல இல்ல அந்த கடந்த வருஷத்தினுடைய காலங்களில் யாரோ ஒரு சிலர் நன்கு வளர்ந்து வரக்கூடிய சகோதரர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய சகோதரர்களை இனம் கண்டு பிடிப்பதில்லை. சபையாருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இல்ல பொறுப்பு இருக்கிறத நம்ம பார்க்க. ஏன்னா தேவன் அவருடைய ஆவியை நம்மளுக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவியினால் வழி நடத்தப்படக்கூடியவர்கள் தான் நம்ம. அப்படின்ற போது அந்த ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட் இருக்கணும் நமக்கிட்ட. எல்லா விஷயங்கள்லையும் தேவனுடைய ஊழியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கூட கவனம் இருப்பது அவசியம் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ நம்முடைய நியூ டெஸ்ட்மெண்ட்ல நம்ம பார்த்துட்டோம்னா மூப்பர்கள், உதவிக்காரர்கள், உதவிக்காரிகள், இப்படி அவங்களுடைய வேலைகள் என்ன என்பது எல்லாமே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்போ அவங்களுடைய வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலைக்கு உரிய நபர்களை தெரிவு செய்யக்கூடிய ஒரு பங்கு சபைக்கு இருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கவனிக்க வேண்டியது அந்த எல்டர்ஸ்னுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, டீக்கன் டீக்கனஸ் எதாக இருந்துட்டாலும் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்க என்ன செய்ய போறாங்க. ஏன்னா அவங்க நமக்கான ஊழியர்களாக இருக்க போறாங்க, நம்முடைய சபைக்கான ஊழியர்களாக இருக்க போறாங்க. அப்படின்னா அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்ற விஷயங்களும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அருமை சகோதர சகோதரிகளுக்கு நமக்கு கண்டிப்பா அங்க தெரிந்திருக்கணும். அப்போ யாரை தேர்ந்தெடுக்கணும், அவருடைய தகுதி என்ன என்பது எல்லாமே நமக்கு அநேக வசனங்கள் நம்மளுக்கு வழிகாட்டு. அநேக வசனங்கள் வழிகாட்டினாலும் அந்த தேர்வும் அந்த செயல்முறையும் நேரடியாக நம்மளுக்கு என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா சொல்லப்படல. நான் சொல்ல வருது என்னன்னா, இப்ப பாருங்க, ஒரு எல்டர், ஒரு டீக்கன் இப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா நம்முடைய கரங்களை உயர்த்தி தான் தேர்ந்தெடுக்கிறோம். இது நேரடியாக என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனங்கள் சார்ந்து இவர் கரங்களை உயர்த்தி நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா சொல்லல. அப்படின்னா செயல்முறைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா அதனுடைய மூல பாஷை என்ன, கிரேக்க வார்த்தை என்ன பயன்படுத்தி இருக்கு. ஸோ இதனுடைய அடிப்படையில ஒரு சகோதரனை இல்ல மற்ற சகோதரர்களை நம்ம ஊழியர்களாக அங்க தேர்ந்தெடுக்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளே. ஸோ பாருங்க, இந்த காஸ்பல் ஏஜ்ல தேவன் இந்த ஒரு எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட் அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அருமையை ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கிறார். அந்த எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை நமக்கு இன்றைய தினத்துல இல்ல இன்றைய காலப்பகுதிகளில் கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஹார்வெஸ்ட் ட்ரூத் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா சுட்டி காட்டுது. ஒரு எக்லீசியா அந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும், அது டெம்பரவரி ஆர்கனைசேஷன் தான், பட் இது பூலோகத்துக்குரிய ஆர்கனைசேஷன் மாதிரி இல்லை, இது பரலோகத்தினுடைய ஆர்கனைசேஷன். இது அங்கிருந்து ஒரு கைடன்ஸ் இருக்குது, அவங்களுடைய வார்த்தைகளின் பிரகாரம் இந்த ஒரு அமைப்பு இருக்குது. அருமையான சகோதர சகோதரிகளே, இப்ப ஏற்பட்டதான எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம எதனுடைய அடிப்படையில் புரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு கிடைச்சிருக்கூடிய ஹார்வெஸ்ட் ட்ரூத் இல்ல பிரசன்ட் ட்ரூத், இதனுடைய அடிப்படையில தான் ஒரு எல்டர், ஒரு டீக்கன், டீக்கனஸ் என்னவாக இருந்துட்டாலும் இதனுடைய அடிப்படையில தான் நாம் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா புரிந்து கொண்டிருக்கும். ஸோ இப்ப பாருங்க, நமக்கு இரண்டாம் வருகையில கர்த்தர் இயேசு வந்திருக்கக்கூடிய ஒரு காலம். அப்ப வந்திருக்கக்கூடிய காலங்கள்ல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம எல்லாம் ஒரு காலத்துல பெயர் சபைகள் இருந்தோம். அந்த பெயர் சபைகள் இருந்து இப்ப கர்த்தர் இயேசு ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறார், அவளை விட்டு வெளியே வாங்க. வசனங்கள் இருக்கும் நமக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனம். ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அழைப்பை கேட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அங்கிருந்து வெளியே வந்துட்டோம். ஆனா அங்கிருந்து வெளியே வந்தாலும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய ஒரு அழைப்புக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த இடங்கள்ல இருந்து கடந்து வந்திருக்கோம். இப்படி கடந்து வந்து ஒரு சபையாராக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஐக்கியமாக ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா அங்க கூடி இருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் அறுவடைன்னு நம்ம சொல்லலாம், இல்லை இந்த யுகத்தினுடைய முடிவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால்
இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த சத்தியம் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறுவடையினுடைய காலமாக இருப்பதனால நம்மை தகுதி உள்ளவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்பதையும் அந்த ட்ரூத் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்மளை வரையறுக்கும். அருமையான சகோதர சகோதரிகளை கவனிக்கலாம். ஏன்னா அந்த ட்ரூத் தான் நம்மளை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அங்க பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய வேலைகளை செய்யும். அதை ஒரு வேலை நம்ம நிராகரிக்கிறோம் அப்படின்னம்னா அதற்குரிய பாதிப்பையும் நாமே பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு நம்ம அந்த கலைகள் மத்தியில் இருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டாச்சு. அப்ப கோதுமையாக நம்ம பிரித்தெடுக்கப்பட்டாலும் இன்னும் நம்ம பரலோகத்துக்கு போய் என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா சேரல, இன்னும் இங்கேயே தான் இருக்கிறோம். அப்படின்னா நமக்கு தெரியும் அங்க அருமையான சில வார்த்தைகள் இருக்கும். பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே கூடும் என்ற ஒரு வார்த்தை. அப்ப அந்த பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே கூடும் அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அந்த கழுகுகள் தேவனுடைய பிள்ளைகள், அந்த சரீரம் கர்த்தர் இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய ட்ரூத்து. இதை தேடி தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அந்த கழுகுகளை போல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயங்கள் தான், கடந்து வருவாங்க. ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படி கடந்து வரக்கூடியவர்கள் கடந்து வந்துட்டது மாத்திரம் முக்கியம் இல்லை, அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அது ஆவிக்குரிய உணவு அந்த இடத்துல கிடைக்குதா அதை கவனிக்கும். ரெண்டாவது விஷயம், அது ட்ரூத்தா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் ட்ரூத்தா அப்படின்னு பகுத்தறியக்கூடிய தன்மை வேணும். கடந்து வந்துடுறோம், ஆனா இன்னைக்கு கர்த்தர் இயேசு வந்திருந்து தன்னுடைய சபைக்கான சத்தியங்களை பரிமாறி கொண்டிருக்கிறார் அப்படின்னா அப்படி பரிமாறி கொண்டிருக்கக்கூடிய பிரசன்ட் ட்ரூத்ல தான் நம்ம இருக்கிறோமா என்பதை என்ன பண்ணணும்னா இந்த கழுகை போல இருக்கக்கூடிய அருமையான தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இங்க வந்தாச்சு, அங்க ஒரு பயிர் சபையிலிருந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னம்னா இங்க நம்மளுக்கு அருமையான வாய்ப்புகள் அந்த சத்தியத்தின்படி என்ன பண்ணிருக்குன்னா கிடைச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்ல நம்ம எப்படி இருந்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு ஒரு அடிமைத்தனத்தில் இருந்துட்டோம், ஒரு பாண்டிங்ல, ஒரு கட்டப்பட்ட நிலைமையில நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இருந்துட்டோம். அப்ப இங்க வந்துட்டா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லிபர்ட்டி கிடைச்சிருக்கு, இல்ல ஒரு சுயாதீனம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா சொல்றோம். நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை நம்ம பெயர் சபையினுடைய இந்த காலங்கள்ல அந்த சபையை வழிநடத்தக்கூடியவருடைய இடத்துக்கு, அதாவது அவர் இந்த ஒரு புல்பிட் இருக்கக்கூடிய இடம், அந்த ஸ்டேஜுக்கு சாதாரணமான ஒரு விசுவாசி கடந்து போகணும் அப்படின்னா சான்ஸ் இருக்குங்களா? ஏன்னா நம்ம அங்க எல்லாருமே அங்கிருந்து வந்தவங்க தான். இல்ல ஒரு வேளை பெயர் சபைகள்ல அதை லீட் பண்ணக்கூடியவர்களா கூட இருந்திருக்கலாம், ஆனா விசுவாசிகளா கூட இருந்திருக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு கடந்து வருவதற்கு முடியாது. இதனாலதான் இந்த கிளர்ஜி லைட்டி என்கின்ற அந்த விஷயத்தையும் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா தேவன் நமக்கு சொல்லி கொடுத்து இதெல்லாம் கூடாதுப்பா, எல்லாருமே சகோதரர்கள் தான் சகோதரிகள் தான், நீங்க எல்லாருமே காமன் என்னுடைய பார்வையில. ஸோ இப்படி எல்லா விதத்திலையும் இந்த ட்ரூத் பேஸ்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் தேவன் நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா விடுதலை செய்திருக்கிறார். ஆனா இப்படி விடுதலை செஞ்சாலும் காலப்போக்கில் எதிராளி என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது சில திரித்து கூறக்கூடிய விதத்துல சொல்ல போயிட்டா அந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஆனா அதுலேயும் சில குழப்பங்களையும் சில திரித்து ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்கணும் அப்படின்றதுக்காக சில ஜனங்களை என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப காலங்களிலேயே உருவாக்கினார். அப்படி உருவாக்கின ஜனங்கள் தான் நமக்கு தெரியும். ஆரம்ப காலங்களில் நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 6 மற்றும் 15 வசனங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது அங்க இருக்கும், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தினர் அவங்க இருந்தாங்க. இதெல்லாம் ஆரம்ப காலங்களில் இருந்தாங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப சொல்றார் அவங்கள நான் வெறுக்கிறேன், அவங்களுடைய கிரியைகளை நான் வெறுக்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய அந்த பண்பு இல்ல அந்த குணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த நிக்கோலாய்ஷன் ஸ்பிரிட் அப்படின்றது நம்ம பார்க்கும் பொழுது ஆட்சி செய்வதற்கான ஆவி, சொல்ல போயிட்டா லவர்ஸ் ஆஃப் பவர், இதுதான் அந்த நிக்கோலைட்ஸினுடைய ஒரு பண்பு. ஆனால் அருமையான சகோதர சகோதரிக்கு அந்த நிக்கோலைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய பேரினுடைய அர்த்தம் நம்ம கவனிச்சு பார்த்துட்டோம்னா பாருங்க என்ன நடக்குதுன்னா இவங்க அந்த அதிகார விரும்பிகள், அது மாத்திரம் இல்லை டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீப்புள். அந்த நிக்கோலாய் அப்படின்னாவே
டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீப்புள். அப்போ இந்த ஒரு ஆளுகை அதிகாரத்தை விரும்பக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் நமக்கு நல்லா தெரியும் அருமையான சகோதர சகோதரிகளே. இதெல்லாம் ஆரம்ப காலங்கள் இருந்தாலும் இந்த ஸ்பிரிட்டு நம்ம பெயர் சபையிலிருந்து கடந்து வந்தாலும் இது போன்ற ஒரு ஆவி நம்மை தாக்குவதற்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ தேவன் நமக்கு எல்லா விதத்திலையும் ஒரு விடுதலையின் வழியை கொடுத்து அங்க அழகா ஒரு சபையாக நம்ம கூடி வருவதற்குண்டான வாய்ப்பையும் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அங்க நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ட்ரூத்து நம்ம கவனிச்சு பார்த்துட்டோம்னா, இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை இன்னும் சீர்படுத்தி கொள்வதற்கு இல்ல பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கு அருமையான ஏற்பாடாக தேவன் தந்திருக்கிறார். ஏன்னா ட்ரூத் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தப்படுத்தும். ஆனா இப்ப கர்த்தர் இயேசுவனுடைய வந்திருந்து தந்திருக்கக்கூடிய சத்தியங்கள் நம்ம இன்னும் தீவிரமாக என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் சுத்திகரிக்கணும் அப்படின்னா நாம் அந்த சத்தியங்களை கிரகிக்கக்கூடியவர்களாகவும் அதை மனதிலே நிலைநிறுத்தி கொண்டவர்களாகவும் இருக்கும் போது அந்த சுத்திகரிப்பு நமக்குள்ள நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அருமையான சகோதர சகோதரிகளே. ஆனால் இது யாருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தர் இயேசு வந்திருந்து சத்தியங்களை பரிமாறி கொண்டிருக்கிறார் என்று சொன்னாலும் கூட இது யாருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இந்த ட்ரூத் யாருக்கு அவசியமோ அவங்களுக்கு தான். சொல்ல போயிட்டா, யார் தங்களுடைய வாழ்க்கைய அவர் கையில அர்ப்பணிச்சு அவருடைய பலத்தினால அவருடைய சத்தியத்தினால பரிசுத்தம் ஆகணும்னு விரும்புறாங்களோ, சொல்ல போயிட்டா ட்ரூ டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ், உண்மையான கர்த்தர் இயேசுவினுடைய சீஷர்களுக்கு அந்த ட்ரூத் வேல்யூபிளா இருக்கும். எல்லாத்துக்கும் இல்லை அருமையான சகோதர சகோதரிகளே. அதனாலதான் சொல்லுவார், அந்த ட்ரூ டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட் அவங்களுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கும் போது உண்மையா பின்பற்றி நடந்தா அது ஒரு காலத்துக்கும் வருமானத்துக்கு வழி நடத்தாதுங்கிறார். ஒரு காலத்துக்கும் வருமானத்துக்கு வழி நடத்தாது. ஏன்னா நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய பொருத்தனை எந்த ஒரு பொருத்தனை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வாட்டர் பேப்டிசம் இல்லை, மாறாக மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நம்ம செய்து கொண்ட பொருத்தனையினுடைய இறுதி எங்கதான் போய் நிற்கணும்னா நம்மை மரணத்துல கொண்டு போய் நிறுத்தணும். எல்லா விதத்திலேயும் அந்த பலி என்கின்ற விஷயங்கள் தொடர்ந்து அங்க இருக்கணும். அதனாலதான் அந்த ட்ரூ டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வருமானத்துக்கு வழி நடத்தாது. உங்க கையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்க இழக்க வேண்டியது வரும். அருமையான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் சொன்னா நமக்கு கஷ்டம் ஆகும். ஆனா ரியல் அதுதான். யாரெல்லாம் உண்மையாக கர்த்தர் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்களோ இது போல ஒரு சூழல்கள் தான் இருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்ப இப்பேற்பட்டதான ஒரு அமைப்புக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தெய்வீக திட்டத்தை நம்மளுக்கு தேவன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஒரு சிம்பிள் கொஸ்டின் நம்ம கேட்டு போலாம். கர்த்தர் இயேசு 2ஆம் வருகையில வந்திருக்கிறார். பிரசன்ட் ட்ரூத் நம்மளுக்கு கொடுக்கிறார். தெய்வீக திட்டங்களை நம்ம தெரிந்து கொள்றோம். பயன் என்ன? பயன் என்ன? அமைதி. ஒன்றும் இல்லைங்க. எதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டங்களுக்குள்ளதான் அவருடைய சித்தம் என்னது என்பது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தெய்வீக திட்டங்களை அறியாமல் அவருடைய சித்தத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஸோ அதுக்காகத்தான் தேவன் இந்த காலகட்டங்கள்ல நம்மளுக்கு பிரசன்ட் ட்ரூத் கொடுக்கிறாருன்னா அருமையா அவருடைய சித்தத்தை அதுல மறைத்து வைத்திருக்கிறார். அதுல நம்ம வளரணும் அப்படின்னா தேவன் கண்டிப்பா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரூத்தை நமக்கு தர்றத நம்ம பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளே. அதனாலதான் சொல்றாரு, அந்த தெய்வீக திட்டத்தை முதல்ல அறிந்து கொள்ளணும் எல்லாருமே. ரெண்டாவது விஷயம், மற்றவர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் எல்லாருமே. அப்படின்னா இது எல்லாருக்குமானது. ட்ரூத் அப்படின்னா இது எல்லாரும் கற்றுக்கொள்ளணும். யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதோ அவங்கெல்லாம் அதை பகிர்ந்து கொள்ளணும். அருமையான சகோதர சகோதரிகள், அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மன்னானுடைய விஷயங்கள் கூட நீங்க கவனிக்கலாம். யாரெல்லாம் நீதியின் மேல பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இந்த சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சாட்சிகளாக சுவிசேஷத்தினுடைய சத்தியத்தை அங்க கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா இப்படி கொண்டு போறது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய இருதயம் காயம் அடைஞ்சிருக்கும்,
நம்ம கொண்டு போகக்கூடிய அந்த காஸ்பல் அவங்களுக்கு காயம் கட்டுகிறதாக இருக்கும். ஸோ இதற்காகத்தான் தேவன் நம்முடைய கரங்கள்லையும் இந்த பிரசன்ட் ட்ரூத் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க கொடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் அது எனக்கு நான் பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் அதை என்ன பண்ணணும்னா காயம் கட்டுதலாக இருக்கணும். தேவன் இந்த நோக்கத்துல தான் நம்மளுக்கு அந்த ட்ரூத்தை தந்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்முடைய எக்லீசியா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு அருமையான ஏற்பாடு. அதே சமயம் இங்க கூடி வந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு புது சிருஷ்டிகளாக என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. அப்போ ஒரு புது சிருஷ்டிகளாக அவர்களுடைய ஆவிக்குரிய பாதுகாப்பு இங்க இருக்குது. ஒரு சத்தியத்திற்குள்ள இருக்கும் போது கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு என்பது வேற எதுலையும் இருக்காது. அப்போ ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்குது, ஒரு வளர்ச்சி அங்க இருக்குது. ஏன்னா ஒரு எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட்ல இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். பாதுகாப்பு இருக்கணும், வளர்ச்சி இருக்கணும். அதே சமயம் சிலுவையின் வீரர்களாக முதிர்ச்சியில் என்ன பண்ணணும்னா கடந்து போகணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சிலுவையின் போர் வீரர்களாக முதிர்ச்சியை நோக்கி அவர்கள் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு நம்முடைய அழைப்பையும் அங்க தெரிந்து கொள்ளுதலையும் அங்க நம்ம நிறைவு செய்யணும் அப்படின்னா ஒருவரோடு ஒருவர் இணைந்து இந்த வேலைகளை என்ன பண்ணணும்னா செய்யணும். இல்லை ஒரு வேலை அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் தனிப்பட்ட விதத்தில் நான் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னா நம்ம எங்கேயே இருந்துக்கலாம், வீட்லேயே இருந்துக்கலாம். முடியாது. ஒரு எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவன் தந்திருக்கிறாங்க. அங்கே இணைந்து நாம் இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் என்ன பண்ணணும்னா நிறைவேற்ற வேண்டியது அவசியம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு கிறிஸ்தவராக இருப்பதற்கு அடிப்படையான சில பண்புகள் தேவைப்படுது. ஒரு கிறிஸ்தவராக இருக்கணும் அப்படின்னா, ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னா அடிப்படை பண்புகள் என்ன அவர்கிட்ட. அதே சமயம் எக்லீசியால ஒரு ஊழியர் அப்படின்னா அவருக்கும் சில அடிப்படையான பண்புகள் இருக்கணும். இதையெல்லாம் தான் நம்முடைய வேதாகமம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது. ஆனா இப்படி என்ன விஷயங்கள் நமக்கு சொல்லியிருந்தாலும் ஏற்கனவே பார்த்தது போல அந்த நிக்கோலாய்ட்ஸினுடைய ஆவி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்து எட்டி பார்க்குது. அதனாலதான் கர்த்தர் இயேசு பேசினாங்க மத்தேயுல 23வது அதிகாரம் 6-12 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசிக்க வேண்டாம், ஜஸ்ட் உங்களுக்கு நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த பகுதியில் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு பிதா இருக்கிறார், நமக்கு ஒரு குரு இருக்கிறார், நமக்கு ஒரு போதகர் இருக்கிறார். அப்படின்னா நமக்கு ஒரு குரு, போதகர், தலை, பிதா எல்லாம் இருக்கிறார். ஆனா இந்த இடத்துக்கு நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா ட்ரை பண்ணக்கூடாது. ஆல்ரெடி அவங்க என்ன பண்றாங்க, பிதா இருக்கிறார், அங்க நம்முடைய தலை இருக்கிறாங்க, நமக்கு ஒரு போதகர் இருக்கிறார். இதையெல்லாம் கடந்து எக்லீசியாக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஊழிய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய அருமையான சகோதரர்கள் அதிகமான ஊழியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அப்படின்னா சாக்ரிஃபைஸ் லைஃப் அவங்க கிட்ட வெளிப்படணும். ஆமா, அவர்களுடைய அர்ப்பணித்த வாழ்க்கையினுடைய தன்மை வெளிப்படுது. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் அந்த வசனங்கள்ல சொல்றார், உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு எப்படி இருக்கணும், ஊழியன். நிறைய ஊழியங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா செய்யக்கூடியவராக இருக்கணும், கர்த்தருடைய அங்கீகரிப்புக்கு ஏற்ற விதத்துல. ஏன்னா ஊழியம் என்பது 2 விதத்துல செய்யலாம். எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்றக்காக நான் ஊழியம் செய்யறது ஒண்ணு இருக்கு, தேவனால் அங்கீகரிக்கப்படணும், அதே சமயம் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஊழியத்தினால பயன்பெறணும். ஸோ இந்த விதத்துல நம்முடைய ஊழியங்கள் என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கணும். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஊழிய ஸ்தானம் என்று நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அநேக பொறுப்புகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கு. அந்த பொறுப்புக்கு வரக்கூடிய சகோதரர்கள் அங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா ஒரு விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். அவங்க எப்படி இருக்காங்கன்னா நம்மளை போல சகோதரர்கள் தான், ஆனா அவங்க நிறைய ஊழியங்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா செய்யறாங்க. ஸோ புரிந்து கொள்வதற்கு என்னன்னா ஒரு ஸ்பெஷல் கிரேடெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டாம்னு கேட்டீங்கன்னா இது பண்ண வேண்டாம். ஏன்னா அவரும் நம்மை போல ஒரு சகோதரராக இருந்திருக்கிறார். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மெச்சூர்டா இருக்கிறார், அது கவனிக்கணும். அவருக்குன்னு சில தனித்துவமான பண்புகள் இருக்கு. ஏன்னா அந்த ஊழியம் என்பது தனித்துவமான பொறுப்புகளை உள்ளடக்கி இருக்குன்னா அதற்கே உரித்தான குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய சகோதரர்களை இனம் கண்டுபிடிப்பதற்காகத்தான் தேவன் அவருடைய ஆவியை தர்றார், அவருடைய சத்தியம் தர்றார். அதன் அடிப்படையில தேவனுடைய ஊழியர்களை அங்க தெரிவு செய்ய வேணும். ஸோ அப்படி இருக்கும் போது இது
கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாத்துக்குமே பொருந்தும். கவனமாக இப்பேற்பட்டதான அங்க பகுதிகளில் நம்ம பங்கு எடுக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, அவரும் நம்மை போல சகோதரர் தான். ஆனா பாருங்க, ஒரு சில வார்த்தைகளை நம்ம கவனிச்சு பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னா, பவுண்டு நம்மளுக்கு தெரியும், டேலண்ட் நம்மளுக்கு தெரியும். பவுண்ட்னா என்ன, தாளந்துன்னு மன்னிக்கணும், டேலண்ட்னா என்ன? சகோதரர் டிஸ்பிளே பண்ணிட்டார், பார்த்துட்டு நீங்க டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். பவுண்ட்னா என்ன? வாய்ப்பு இல்லை, அங்கே எல்லாத்துக்கும் எழுதி இருக்குதுங்க, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல். சரி, இந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல்னா என்ன? தேங்க்யூ. பாருங்க, வைட்டலைஸ்டு ஜஸ்டிஃபிகேஷன். அந்த பவுண்ட் அப்படிங்கிறது நீதிமானாக்கப்படுறது. இது காமன், இங்க கூடி வந்திருக்கக்கூடிய எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அருமையான ஒரு வாய்ப்பு பவுண்ட் இருக்குது. ஆனா டேலண்ட் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒருத்தருக்கு 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், வித்தியாசங்கள் இருக்கும். இப்ப அந்த 1 பெற்றவர் 1க்குரிய ஒரு கணக்கை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒப்படைக்கணும். 2 பெற்றவர் 2க்குரிய கணக்கை ஒப்படைக்கணும். பிரியமானவர்களை பாருங்க, நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம எல்லாருமே காமன். ஆனா இதுல டேலண்ட் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா தரக்கூடியவராக இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த தாளந்துகளை நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது, அந்த தாளந்துகள், இப்ப எனக்கு ஒரு தாளந்து இருக்குது, சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு மற்றவங்களுக்கு 2 3 எது வேணாலும் இருக்கட்டும். ஆனா தாளந்தை பயன்படுத்தக்கூடிய விஷயத்துல ஒரு உண்மை இருக்கணும். உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு ஒரு தாளந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த முழுசும் நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பயன்படுத்தணும். 2 இருக்கா, 2ஐயும் முழுசா நான் பயன்படுத்தணும். ஆனா அது இல்லாம எனக்கு 2 தாளந்து இருக்குது, 1 மட்டும்தான் பயன்படுத்துறேன், ஆனா 1 பயன்படுத்துறது இல்லை அப்படின்னா நாளைக்கு கூப்பிட்டு அடிஷனலா என்ன பண்ண மாட்டார்னு கேட்டீங்கன்னா இன்னும் பிளஸ் பண்ண மாட்டார். ஸோ அப்போ பகுதிகள் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளோ தாளந்துகளை நம்ம பெற்றிருக்கிறோமோ அந்த தாளந்துகளை முழுசா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பயன்படுத்தணும். இல்லை ஒரு எல்டருக்கு ஒரு தாளந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏன்னா ஒரு தாளந்து பெற்றுக்கொண்டவருடைய விஷயங்கள் என்னன்னு நமக்கு தெரியும். என்ன பண்ணிட்டார், அவர் கொண்டு போயிட்டு பத்திரப்படுத்திட்டார். ஸோ இது சரியாகாது. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ எவ்வளோ தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த தாளந்துகளை முழுமையாக என்ன பண்ணணும்னா அங்க பயன்படுத்தணும். இதுக்கு தான் சொல்லுவார், விதவை ஸ்திரீ எவ்வளவு காசு வச்சிருந்தாங்க, 2 காசு வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான், அவங்களுடைய லைஃபுக்கே அவ்வளவுதான். அதை என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம கிட்ட 3 தாளந்து இருக்கு, 2 தாளந்து இருக்கு அப்படின்னா அந்த முழுசா செலவு பண்றதுக்காகத்தான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படியெல்லாம் பண்ணுகின்ற பொழுது கர்த்தருடைய சாயலை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வளர்த்தி கொள்ளுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய சொல்லும் சிந்தனைகளும் அவர்களுடைய நடத்தைகளும் ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவனுக்கு பிரியமானதாக என்ன பண்ணணும்னா அங்க இருக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆனா இதுல விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஊழியர்களினுடைய விஷயத்துல ஒரு மெச்சூர்டு கிறிஸ்டியன் அவர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அங்க வளர்ந்திருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு அடிப்படை அம்சம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதற்கு நம்ம வந்திருந்தாலும் கூட இந்த ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய விஷயத்துல என்னென்னலாம் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம்னா சிறிய பெரிய துன்பங்கள் இருக்கும்னு எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தெரியும். சிறிய பெரிய இழப்புகள் இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துதான் தெரிந்துதான் நம்ம இந்த ஒரு உடன்படிக்கையினுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா அங்க வந்திருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி வந்திருக்கின்ற பொழுது ஸோ பாருங்க, இந்த ஒரு வந்திருக்கு இந்த இது போல வந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட இருந்துதான் ஒரு குறிப்பிட்ட அந்த சபையை வழிநடத்தக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரர்களை நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அங்க தெரிவு செய்யப்போம். அப்படி தெரிவு செய்வது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லா விதத்திலையும் சொல்ல போயிட்டா மேல் சொன்ன அவர்களுடைய சொல் செயல் சிந்தனைகள் இதுவும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எக்லீசியா மத்தியில் வெளிப்படும். அதே சமயம் அவங்களுடைய டாக்டரின், அவங்களுடைய உபதேசங்கள், தீர்க்க தரிசனம் பற்றின விஷயங்கள், அதே சமயம்
தொடர்ந்து வரக்கூடிய பிராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயம். எனக்கு இதெல்லாம் தெரியும், ப்ராஃபஸி தெரியும், டாக்டரின் தெரியும், பட் நடைமுறையில் எதுவுமே இல்லை அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஊழியர்களை நம்ம இந்த ரீதியில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கவனிக்கும். டாக்டரின்ல தெளிவு இருக்குதா, அந்த ப்ராஃபஸிஸ்ல தெளிவு இருக்கா, அதே சமயம் பிராக்டிஸ் பண்றாரா அந்த விஷயத்தை என்ற ரீதியில ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அப்பேற்பட்டதான ஊழியர்களை இனம் கண்டுபிடிப்பதில் ரொம்ப தேவன்கிட்ட உதவி வாங்க வேண்டியது அவசியமாக இருக்கு அருமையான சகோதர சகோதரிகளே. ஏன்னா இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு தேவனுடைய தெய்வீக திட்டங்களை கொடுத்திருக்கிறார், அந்த நோக்கங்கள் தெரியும். இப்ப பிறருக்கு சொல்லி நம்ம கொடுக்க வேண்டியதும் நம்முடைய பங்காக இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அதுல தெளிவுள்ளவர்களாக நம்ம இருக்கணும் என்பதை நம்ம பார்க்கணும். அதனாலதான் தேவன் சபைகள்ல எப்படி வைத்திருக்கிறார் அப்படின்ற 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம் நீங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். சோ பாருங்க, அதுல அந்த ஆர்டர் நம்மளுக்கு தெரியும். தேவனானவர் சபையிலே 1வது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், அதுக்கப்புறம் அற்புதங்களையும், குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் அங்கே ஏற்படுத்தினார். அருமையான சகோதரர்களை, இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது தேவன் தான் சபைக்கான அந்த அமைப்பு எப்படி இருக்கணும்னு நிறுவனதே அவர் தான். முதலாவது அங்க அப்போஸ்தலர், அங்க தீர்க்கதரிசிகள், போதகர்கள் இருப்பாங்க. காலங்கள் போக போக அங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அற்புதங்கள் இருந்துச்சு, குணமாக்கும் வரங்கள் இருந்தது. இதெல்லாம் சபை ஆரம்ப காலங்கள்ல அங்க நிலைநிறுத்தி கொள்ளுவதற்கு அவசியமாக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்முடைய நாட்கள் இதெல்லாம் இல்லை. அற்புதம், அங்க குணமாக்கும் வரோம், இதெல்லாம் இல்லை. ஏன்னா இதை தாண்டி வேற விதத்தில் அவங்களை குணமாக்கக்கூடிய விதத்துல ஊழியங்கள் செய்வதற்கு சகோதரர்கள் இருப்பார்கள் என்பது அங்க தேவனுக்கு நல்லா தெரியும். ஆனா அதனாலதான் இப்போ இந்த காலங்கள் அதெல்லாம் இல்லை. அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது அது 12 பேர் தான். அந்த 12 பேர் தான் அப்போஸ்தலர்கள். வேற யாரும் அந்த ஒரு ஸ்தானத்துக்கு கடந்து போக முடியாது. ஏன்னா அவங்க நிறைய எழுத்துக்கள் இருக்குது. அப்போஸ்தலர்கள்ல நிறைய எழுதியிருக்காங்க நியூ டெஸ்ட்மெண்ட்ல. அவர்களுடைய எழுத்துக்கள் அங்க பிழையற்றவையாக இருக்குது, அப்போஸ்தலனுடைய ரைட்டிங்ஸ். அது மாத்திரம் இல்லை, தீர்க்கதரிசிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை அங்க சொல்லக்கூடியவர்களாக, சொல்ல போயிட்டா பிரசங்கிமார்கள். சபைக்கு தேவையான பழையதும் புதியதுமான சத்தியங்களை என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த தீர்க்கதரிசிகள் சொல்லித்தர போறாங்க. நெக்ஸ்ட் போதகர்கள், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க லோக்கல்ல இருந்துட்டு உள்ளூர் சபைகள்ல கூட்டங்களை நடத்தக்கூடியவர்களாகவும், அதே சமயம் அதற்குள்ள வரக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளுக்கு வேதாகமத்தை இணக்கத்துடனும் தெளிவாகவும் கற்றுத்தரக்கூடியவர்களாகவும் இருக்கும். இணக்கமாகவும் தெளிவாகவும் கற்றுத்தரக்கூடியவர்களாக அந்த போதகர்கள் என்ன பண்ணணும்னா அங்க இருக்கணும். ஆனா இந்த 3க்கு பின்னாடி தான் வரங்கள், அற்புதம், குணமாக்கும் வரம் இதெல்லாம் பேசியிருக்கிறார். ஆனா இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தேவைப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு காலங்களுக்கு பிற்பாடு இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த ட்ரூத், அப்போஸ்தலர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த சத்தியம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எபேசியர் 4வது அதிகாரம் 11 to 13 வசனங்கள் வரைக்கும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த வார்த்தைகளை உன்னிப்பா நம்ம பார்க்கும் பொழுது இங்கே அந்த அற்புதங்கள் பத்தி என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா பேசப்படலை. இந்த எபேசியர் அந்த பகுதியில்
அற்புதங்கள் பத்தி பேசப்படல. அதற்கு பதிலாக அப்போஸ்தலர்களுக்கு பிறகு தேவன் பல திறமைகளை கொண்ட சகோதரர்களை சபைக்குள்ள என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா வைத்திருப்பார். ஏன்னா நம்ம அப்போஸ்தலர்கள் இல்லை, குணமாக்கும் வரங்கள் இல்லை. ஆனாலும் நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு பயன்படக்கூடிய விதத்துல சொல்ல போயிட்டா சகோதர சகோதரிகள் அந்த தெய்வீக அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்வதற்கு ஏதுவாக அந்த ட்ரூத் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க சொல்லி தர்றதுக்கு ப்ராஃபட்ஸ் இருக்கிறாங்க, பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க, எவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாங்க, பொது பேச்சாளர்கள் என்கின்ற ரீதியில இருக்கக்கூடிய அருமையான சகோதரர்கள் அங்க இருக்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இப்பேற்பட்ட ஒரு சகோதரர்களை நம்ம இனம் கண்டுபிடிக்கணும்னா வேற வெளியே எங்கிருந்தோ நம்ம அந்த சகோதரர்களை என்ன பண்றது இல்லைன்னா தேர்ந்தெடுக்கிறது இல்லை. நம்ம மத்தியில இருக்கக்கூடிய சகோதரர்களைத்தான் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னம்னா அங்க லோக்கல்ல அந்த சகோதரர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதுக்காக நம்ம ஆராய்ந்து பார்க்கறது இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை அந்த ட்ரூத்துக்கு இசைவாக இருக்குதா? அது மாத்திரம் இல்லை, போதனைகள் அவர்கள் கிட்டிருந்து வரக்கூடிய போதனைகள் எந்த விதத்தில் இருக்குது? அதே சமயம் சகோதர சகோதரிகள் மத்தியில் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய அணுகுமுறை, ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கவனிக்கணும். இதையெல்லாம் கவனிச்சு தான் அந்த பாஸ்டர்ஸையும் அந்த டீச்சர்ஸையும் நமக்கான ஊழியர்களாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தெரிவு செய்வது நமக்கு ஆரோக்கியம். ஏன்னா முழுக்க முழுக்க இதனுடைய வேலையை யார் தான் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சபை தான் எஜமான், சபை தான் தேர்ந்தெடுக்குது. அப்போ சபை தேர்ந்தெடுக்குதுன்னா அவங்க தான் கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் அங்கே இருக்கிறார்கள் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ரீதியில தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கவனிக்கணும். ஏன்னா அப்போஸ்தலனுடைய காலங்களில் நம்ம பார்க்கும் பொழுது ஆரம்ப கால சபைகளில் பல மூப்பர்கள் இருந்தாங்க. நிறைய எக்லீஷியா இருந்துட்டாலும் எருசலேம், அந்தியோக்கியா, எபேசு ஆகிய பட்டணங்களில் அநேக மூப்பர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இருந்தாங்க. ஆனால் அப்படி மூப்பர்கள் இருந்துட்டாலும் எந்த இடத்துலையும் சீஃப் எல்டர்ஸ்ன்னு எங்கேயுமே இல்லை. பாருங்க, ஒரு எக்லீஷியா இருக்குது, 7 பேர் 10 பேர் கூட இருக்கலாம். ஆனால் இதில் சீஃப் எல்டர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல, யாரோ ஒருத்தர் கை நீட்டிடுவோம். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் ஒரு சீஃப் எல்டர்ஸ் எல்லாம் யாருமே அங்கே இல்லை என்பது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னா, இது போல சில சூழல்கள் அங்கே போயிடும். கொஸ்டின் புக்கில் கேள்வி கூட கேட்டிருப்பார் உதவி மூப்பர்கள் பற்றி. ஆனால் அப்படியெல்லாம் எந்த ஒரு இடங்கள்லையும் பதிவு இல்லை அருமையான சகோதர சகோதரிகளே. பாருங்க, இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய வசனங்கள் இருக்கு. ஜஸ்ட் அது டிஸ்பிளே பண்றோம், நீங்க நோட் பண்றவங்க பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆரம்ப காலங்கள்ல அங்கே எக்லீஷியால இருந்த எல்டர்ஸ் அந்த டீக்கனுடைய விஷயங்கள் பத்தி கிட்டத்தட்ட ஒரு 6-7 வசனங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே பதிவாயிருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த எக்லீஷியாலிருந்தே இப்போ எல்டர்ஸை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டீக்கனுடைய விஷயங்கள் நடக்குது. டீக்கன் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆரம்ப கால சபையிலேயே. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அப்போஸ்தலர்கள் பார்த்தாங்க, ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுடைய ஊழியங்களை சரியா செய்ய முடியல. இந்த ஊழியங்களை பார்ப்பதற்கு என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா அந்த டெம்போரல் விஷயங்களை பார்க்கறதுக்கு அங்கே உதவிக்காரர்களை அங்கே தெரிவு செய்ததையும் நம்ம பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ வேதாகமம் நமக்கு சபை பற்றியும் மூப்பர்கள் பற்றியும் உதவிக்காரர்கள் பற்றியும் அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும் என்பதையும் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா அங்க சொல்லி கொடுக்குது. அப்போ ஒரு மூப்பர் ஒரு உதவிக்காரர் அங்க தேர்ந்தெடுக்கப்படணும்னா சபையாரினுடைய அங்கீகரிப்பு இல்லாம அவர்களுடைய கரங்கள் உயர்த்தாமல் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த ஒரு ஸ்தானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அருமையான சகோதர சகோதரிகளே. ஏன்னா இது ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த மெத்தட் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அவங்க கரம் உயர்த்தி தான் என்ன பண்ணணும்னா தெரிவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆனா இதே விஷயங்கள் சில பகுதிகளில் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். அப்படின்னா ஒருவேளை கரங்கள் வைப்பது, நம்ம கரம் உயர்த்ததை தான் பார்த்தோம். ஆனா ஒருவேளை கரங்கள் வைப்பது என்பது அப்போஸ்தலர்களுடைய காலங்கள் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க யாராவது ஒருத்தர் மேல கரம் வச்சா என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியை அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெற்றுக்கொள்வாங்க. இது நாளடைவில் என்னாச்சுன்னா அவங்களுடைய காலங்களுக்கு பிற்பாடு இல்லாம போச்சு.
ஆனா தீமோத்தேயுனுடைய விஷயங்களை சொல்லுவார், சில வார்த்தைகள் அங்க சொல்லுவார். அப்படி சொல்லுகின்ற பொழுது சில பகுதிகள் நம்ம மேற்கோள் காண்பிச்சிருப்போம். அது பின்னாடி இருக்கக்கூடிய அருமையான வசனங்களுக்கு இது பொருந்தும். பாருங்க, ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வைக்காத, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இது அப்படின்னா இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வார்னிங் இருக்கு. என்ன வார்னிங் இருக்கு, இதை பத்தி பிரதர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கலாம். நம்ம வாசிக்க முடியுங்களா? இங்கே அப்போஸ்தலர் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும் உடன் வேலையாள் மீது தீமோத்தேயுவின் கரங்கள் வைக்கப்படுவது தீமோத்தேயு அதை ஆமோதிப்பதாக ஏற்றுக்கொள்வதாக அர்த்தப்படும் என்று கூறுகிறார். ஆகவே அந்த மனிதன் எவ்விதத்திலாவது தகுதியற்றவனாக காணப்பட்டால் தீமோத்தேயுவும் அந்த தவறில் பங்கு பெற்றாக வேண்டும். பாருங்க, அதனாலதான் அவசரப்பட்டு யார் மேலேயும் நீ என்ன பண்ணிராத, கை வச்சிடாத. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த மனிதன் எவ்விதத்திலாவது தகுதியற்றவனாக காணப்பட்டால் தீமோத்தேயு அந்த தவறில் என்ன ஆகணும், பங்கு பெற்றவனாகணும். ரொம்ப கவனமா நீங்க கை வைக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, படிக்கலாம் சகோதரி. ஆகவே தன்னால் முடிந்தவரை ஆண்டவருடைய ஆடுகளுக்கு நடைமுறை பிரகாரமாக அல்லது உபதேசத்தின் மூலமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நபரை அறிமுகப்படுத்தும்படி தன் செல்வாக்கு உபயோகிக்கப்படாதபடி கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பாருங்க, தன்னுடைய செல்வாக்கை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பயன்படுத்திடக்கூடாது. எதுக்கு, எதனால அப்படின்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நபருக்கு நம்ம ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய செல்வாக்கு அங்க பயன்படுத்திடக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஸோ எதுக்காக இந்த வார்த்தைகள் அங்க இருக்கு அப்படின்றதையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும். அப்படின்னா யோசிச்சு பார்க்கலாம், இவங்க கிட்ட நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னா தீங்குக்கு உட்படக்கூடாது, பாவத்துக்கு உட்படக்கூடாது, உன்னை சுத்தமான காத்துக்கொள்ள. அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சகோதரர்களை தெரிவு செய்யக்கூடிய விஷயத்துல அவங்களுடைய மாரல் நம்ம கவனிக்கணும், அவங்களுடைய உபதேசங்கள் நம்ம கவனிக்கணும். இதுல ஏதேனும் தவறுகள் அவங்கனால வந்துச்சுன்னா நமக்கும் அது என்ன ஆகும், பாதிப்பு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இந்த விஷயங்கள்ல அங்க நம்ம பார்க்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்லைட் நம்ம போகலாம். ஓகே, ஆபத்தை விளைவிக்கும் விதமாக துணிச்சலாக செயல்பட வேண்டியதில்லை. சோ பாருங்க, ஆபத்தை விளைவிக்கிறது அப்படின்னா அவங்க நிறைய துணிந்து காரியங்களை செய்யணும்ன்றது இல்லைங்கிறார். வேற என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தீங்கன்னா போதும், பாவத்துக்கு உடன்பட்டாச்சு. யோசிச்சு பாருங்க, அப்ப தேவன் எந்த அளவுக்கு ஞானமாக அந்த விஷயங்களை வச்சிருக்கார். ஒரு சிபாரிசு கடிதத்தை கொடுப்பதிலும் அல்லது பயங்கரமாக நல்வாழ்த்துக்களை கூறுவதிலும் என்ன வார்னிங் இருக்கு பாரு. ஒரு கிரீட்டிங் சொல்றதுல கூட ரொம்ப கவனம் இருக்கும். நல்வாழ்த்துக்களை கூறுவதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த ஆலோசனை இன்றைக்கும் ஆண்டவருடைய ஜனங்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு இருக்கும் செல்வாக்குக்கு ஏற்றவாறு பொருத்தமாய் இருக்கிறது. தீமோத்தேயுவின் ஆமோதிப்பை பெற்றுத்தான் பிரசங்கம் பண்ணும் உரிமை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிற ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம எடுத்துட்டோம்னா ஒருவேளை தீமோத்தேயு கை வச்சு அதிகாரம் கொடுத்தா தான் செய்யணும் அப்படின்ற ரீதியில் புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த அபிஷேகம் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, ஆண்டவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. எல்லாருக்குமே அந்த ஒரு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ரீதியில தான் இந்த விஷயங்கள்ல நம்ம கை கொள்ளணும். ரொம்ப கவனத்தோடு அங்க கை வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, இதை பத்தி இன்னும் சில டீட்டெயில் அங்க பேசியிருப்பார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த கொஸ்டின் போட்டுடலாம் பதர். பாருங்க, இதுதான் நம்ம சொன்னோம். அங்க தீமோத்தேயு ஒருத்தர் மேல கை வச்சாதான் அவர் அந்த ஊழியம் செய்யணும் அப்படின்ற ரீதியில் இல்ல, மாறாக இந்த அபிஷேகம் வந்துட்டு கர்த்தரால நடந்திருக்குது. அவங்க எல்லாருமே அந்த ஊழியங்களை செய்வதற்கு வாய்ப்பு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இது அதனுடைய அர்த்தம். அடுத்த ஸ்லைட் நம்ம போயிடலாம். பாருங்க, இதுவும் அதே போலதான். அந்த ஏற்கனவே வால்யூம்ஸ்ல நம்ம படிச்சோம். இது கொஸ்டின் புக்ல இருக்கக்கூடிய பகுதி. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாது. இதை பத்தி என்ன சொல்றாருன்னா, தீமோத்தேயுவுக்கு பேசப்பட்டதான அப்போஸ்தலன் பவுலினுடைய வார்த்தைகளானது பல்வேறு விதங்களில் புரிந்து கொள்ளப்படலாம். ஒருவேளை நாளை காலை செய்தித்தாளில் யாரோ ஒருவர் ஒரு மனுஷன் மீது அவசரப்பட்டு கைகளை வைத்து விட்டார் என்று வாசிப்போம் ஆகில் நம்மளுக்கு புரியும்.
கை வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அடிச்சிட்டார், அப்படித்தான் நம்ம புரிந்து கொள்வோம். ஆனா கிரீக்ல அந்த மாதிரி வர்றதில்லை. அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா, சரியான அர்த்தம் என்று தாங்கள் எண்ணினவற்றை மொழிபெயர்ப்பாளர்கள் வழங்கியுள்ளனர் என்று நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஆதி சபையினர் தங்களது மூப்பர்கள், உதவிக்காரர்கள் முதலானவர்களின் தலைகளின் மீது கைகளை வைக்கும் ஒரு வழக்கத்தின் ஆசரிப்பை பெற்றிருந்தனர். ஆதி சபையினர் தங்களது மூப்பர்கள், உதவிக்காரர்கள், பாருங்க சபை என்ன பண்ணுது? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் மேல கரங்களை வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் அங்கு இருந்தது. அதை ஆசரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போஸ்தலர்கள் இதை செய்த போது மற்றவங்க மாறல, சபை வைக்கிற மாதிரி இல்ல, அப்போஸ்தலர்கள் இது செய்யறாங்க அப்படின்னா அது பரிசுத்த ஆவி பகிரப்பட்டதை சுட்டி காட்டினதாய் அங்க இருந்துச்சு. இதை அப்போஸ்தலர்கள் அல்லாமல் வேறு யாராலும் என்ன பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தலையின் மேல கை வைத்து ஜெபிப்பாங்க, பெற்றுக்கொள்ளலாம். இது அவரை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. ஊழியர்களை நியமிக்கும் விஷயத்தில் சபைகள் தங்கள் மத்தியில் சில ஆசரிப்பு வழக்கங்களை பெற்றிருக்கலாம். அப்படியாக அவர்கள் செய்கையில் அது அவர்கள் அந்நபர்களை அங்கீகரிப்பதை சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. ஜஸ்ட் அவ்வளவுதான். அவங்களுக்கு அதிகாரம் எல்லாம் இல்லை. அந்த அங்கீகரிப்பை என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அங்க தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ரீதியில தான் நாம் இந்த வார்த்தைகளை என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ளணும். ஸோ இப்போ அடுத்த வசனங்கள் நம்ம போயிட்டோம்னா, தீத்து முதல் அதிகாரம் 5வது வசனம் பரிச்சயமான வசனங்கள் தான். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா இந்த வார்த்தைகள்ல கூட இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை என்ன பண்ணியிருக்காருன்னா கிரேத்தா தீவிலே விட்டு வந்திருக்கார். அங்க வார்த்தைகள் பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சபைகள்ல சில குறைகள் இருக்கு. அப்படின்னா தேவன் தந்திருக்கக்கூடிய ஒழுங்குகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல, கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள்ல சில குறைகள் இருக்குது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒழுங்குபடுத்தணும். அப்படி ஒழுங்குபடுத்தணும். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒருவேளை அங்க தீத்து அந்த பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை இவராக செஞ்சுட்டார் அப்படின்னு என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா எடுக்க முடியாது. ஏனென்று நம்ம பார்க்கும் பொழுது அங்க சில அருமையான வார்த்தைகள் நம்ம உன்னிப்பா நம்ம பார்க்கும் பொழுது இதற்குரிய ஒரு ஃபென்டன் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் பாருங்க, அழகா நம்மளுக்கு சொல்லுது. இந்த டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அருமையான சகோதர சகோதரிகளே, அங்க சில வார்த்தைகள் இருக்கும். ஐ லெஃப்ட் யூ இன் கிரேட் ஃபார் திஸ் பர்பஸ். இந்த ஒரு நோக்கத்திற்காக உன்னை கிரேத்தா தீவில விட்டு வந்திருக்கிறேன். that you might set affairs right upon a permanent basis. அப்படின்னா பர்மனன்ட் பேசிஸ்னா அவர் ஒரு வேலை ஏற்படுத்தி வச்சானா பர்மனண்டா இருக்குதா அப்படின்னா பர்மனன்ட் அது இல்லை. அந்த அடிப்படையான விஷயம் ஒழுங்கு அது பர்மனன்ட். அதை என்ன பண்ணணும்னா செய்யணும். அண்ட் அப்பாயிண்ட் எல்டர்ஸ் இன் எவரி டவுன் ஆஸ் ஐ டைரக்ட் யூ. நான் இதெல்லாம் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், கற்றுக் கொடுத்துருக்கிறேன், சொல்லி கொடுத்துருக்கிறேன், கைட் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய அடிப்படையில் என்ன பண்ணு அப்படின்னா அங்க இந்த வேலைகளை செய். அருமையான சகோதர சகோதரிகள், இதெல்லாம் பாருங்க. ஒரு ஆரம்ப காலங்களில் ஒரு 2006-07 நம்ம ஐக்கியங்கள் மத்தியிலையும் இது போல ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் வரும்போது இதே மெத்தட் தான் இருந்தது. நம்மளுக்கும் தெரியாது. ஆனா என்ன பண்ணாங்கன்னா சகோதரர்கள் நம்மளுக்கு அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. 6th வால்யூம் கற்றுக்கொண்ட சகோதரர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எலெக்ஷன் ப்ராசஸ் இப்படித்தான் போகணும். இதுக்கு சில கிளாஸஸ் எடுத்தாங்க. இன்னைக்கெல்லாம் 5 கிளாஸஸ் நம்ம எலெக்ஷனுக்குள்ள கடந்து போயிடும். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் பண்றோம், பழக்கம் ஆயிருச்சு. ஆனா ஆரம்ப காலங்களில் நம்முடைய ஐக்கியங்கள்ல இந்த ஒரு ட்ரூத் உள்ள வந்த போது நிறைய அப்போசிஷன் இருந்தது. ஆனா இதை கற்றுக்கொள்வது நிறைய கஷ்டம் இருந்தது, ஏற்றுக்கொள்வதில் கஷ்டம் இருந்தது. ஆனாலும் நிறைய நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லி கொடுத்தாங்க. அதனுடைய பலனை இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா அனுபவிக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இது போலதான் ஆரம்ப காலங்களில் தீத்துவை என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பட்டணத்தில் விட்டுட்டு என்ன டைரக்ட் பண்ணியிருக்கணும், என்ன ஒழுங்கோ இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டேன். அப்போ இதை பற்றின விஷயங்களை அந்த சபைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா தெளிவான ஒரு நாலேஜுக்குள்ள என்ன பண்ணணும்னா கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்களை அங்க சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, ஸோ இப்படித்தான் அங்க ஆரம்ப காலங்கள் இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் இது மறைஞ்சு போச்சு. அப்போஸ்தலனுடைய காலங்களுக்கு பிற்பாடு
ஆனால் இன்னைக்கு வந்திருந்த கர்த்தர் இயேசுனுடைய பிரசன்ட் ட்ரூத் வழியா இன்னைக்கு இதே ஒரு ஒழுங்குக்குள்ள மீண்டும் தேவனுடைய சபை ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா கடந்து போறாங்க. அப்போ மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தை பெற்றவர்களாக எஜமான்களாக சபை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கு. அப்போ சபை அங்கங்கள் கிட்ட தான் அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா கரம் உயர்த்தக்கூடிய விஷயத்துல ஒரு தெளிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேணும். அவங்கனால பெற்ற நன்மைகள் என்ன, அவங்கனால கற்றுக்கொண்ட ட்ரூத் என்ன, அவங்க கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட ஆலோசனைகள் என்ன. ஸோ இப்படி எல்லா விதத்திலையும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சபையார் கவனித்து பார்ப்பது அவசியம். ஏன்னா எல்டர்ஸ்னுடைய குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லுவார் 1 Timothy 3rd chapter 1-7. அதே போல் தீத்துனுடைய புத்தகத்தில் சொல்லுவார் 1:6-9. இப்படி எல்லா குவாலிஃபிகேஷனும் அங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கு. பாருங்க, சில வசனங்கள் அப்படியே மேலால் பார்த்துட்டு போயிடலாம், ஏன்னா இது தனியாக போயிடும். கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனுமா இருக்கணும். ஒருவேளை கண்காணிப்பை யாராவது விரும்புறாங்க அப்படின்னா நல்லது, விரும்பட்டும். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறார், விரும்பட்டும். ஆனால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவன். இனி வர இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்முடைய எக்லீசியால என்ன பண்ண போறோம்? நாமினேஷன் பண்ண போறோம். எப்பன்னு தெரியல, நாமினேஷன் பண்ண போறோம். இந்த வார்த்தைகளை மனசுல உறுதியா வச்சுட்டு ஒருவேளை குற்றம் சாட்டப்படாதவன் யாராவது தேடினீங்கன்னா இங்கிருந்து கடைசி வரைக்கும் தேடினீங்கன்னு வச்சுக்கோங்க. தேடினாலும் என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு பிடிச்சிருக்கும், இன்னொரு சகோதரருக்கு பிடிச்சிருக்காது, இன்னொரு சகோதரிக்கு பிடிச்சிருக்காது. அப்ப குற்றம் சாட்டப்படாதவன் இது எந்த விதமான குற்றங்கள், இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப கண்காணிப்பை விரும்புவது தவறில்லை. ஆனால் அவருடைய நடத்தையினுடைய விஷயங்கள் அங்க எப்படி இருக்கு? அதே சமயம் ஜாக்கிரதை உள்ளவன், தெளிந்த புக்தி, யோக்கியதை உள்ளவன், அந்நியரை உபசரிக்கிறவன், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கணும்னா மற்றவர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுவதில் மனமு வந்தவர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பகிர்ந்து கொள்ளணும். இந்த ஒரு பண்பு அவர்கிட்ட நம்ம தேடணும், பார்க்கணும். அதே சமயம் சொல்றாரு, மற்றவர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும், அதுக்கு ஒரு மனசு இருக்கணும். அதே சமயம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை ஏதாவது வாக்குவாதங்கள், கருத்து மோதல்கள் அங்க இருக்கின்ற பொழுது அமைதியாகவும் பொறுமை உள்ளவராகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஏதாவது கருத்து மோதல் இருக்கா, சண்டை சச்சரவு இருக்கா, அமைதியா பொறுமையா நடந்து கொள்ளணும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு எல்டர்ஸ் கிட்ட எதிர்பார்க்க வேண்டிய குவாலிட்டிஸ். நெக்ஸ்ட் சொல்றாரு, தம்மிடம் உள்ளவற்றில் திருப்தி அடைந்தவராக இருக்கணும். பிறரிடம் இருக்கக்கூடிய விஷயத்தின் மேல பேராசை என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா வைக்கக்கூடாது. இதெல்லாம் அருமையான குணங்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் அவர் சண்டை பண்றவர் இல்லை அப்படின்னா அவருடைய வீட்டிலேயே முதல்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு அமைதி இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். பட் இப்போ அந்த எக்லீசியாஸினுடைய விஷயங்களையும் இது நமக்கு ஒரு வீடு தான், அங்கேயும் இது என்ன ஆகணும்னா அந்த அமைதி நிலவ வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுக்காக எந்த ஒரு இடத்துலையும் டாமினேட் பண்ணக்கூடாது, அடக்குமுறை இருக்கக்கூடாது. அது நம்முடைய சொந்த குடும்பத்திலே ஆகட்டும், எக்லீசியால் ஆகட்டும், அந்த அடக்குமுறை என்பது கூடாது. இந்த அடக்குமுறை தான் இந்த ஆட்சி அதிகாரம், இதெல்லாம் தான் லவர்ஸ் ஆஃப் பவர். அந்த அதிகாரத்தை விரும்பக்கூடியவர்கள் செய்யக்கூடிய விஷயம், அந்த நெக்கலாய்ட்ஸ் ஸ்பிரிட். ஸோ இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, நூதன சீஷர்கள் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த கிறிஸ்டியன் லைஃப்ல அவங்களுடைய வெற்றி தோல்விகள் இருக்கும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்விகள் இருக்கும். ஆனா நியூ கமர்ஸ்னுடைய விஷயங்கள்ல அவ்வளவாக என்ன பண்ணாதுன்னு கேட்டீங்கன்னா இருக்காது. அந்த வெற்றி தோல்விகளை அவங்க சந்திச்சு இதனால் அவங்க என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பேலன்ஸ்டு மைண்டுக்குள்ள வந்திருப்பாங்க. பேலன்ஸ்டு மைண்டு, அது வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் அதுல ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் இருக்கு, சமநிலை உணர்வோடு இருக்கிறாங்க. அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா மெச்சூர்ட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட சகோதரர்களை நம்ம என்ன பண்ணணும்னா அங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். ஒரே மனைவியுடைய புருஷன், ஆனா இந்த அதிகாரத்தை எழுதினவர் யாரு? அப்போஸ்தலன் பவுல். ஸோ அவர் இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார் அப்படின்ற போது ஒரு கான்ட்ராவர்சி வரும் இல்லைங்களா? வரும். ஆனா நமக்கு தெரியும் ஒரு எல்டர் அப்படின்றவர் திருமணம் ஆகாதவராக இருக்கணும் அப்படின்றது பழைய காலம். எங்கேனா பெயர் சபை. ஆனா இங்க அப்படி இல்லை, அவர் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம்,
பண்ணாம கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆனால் அந்த ஒரே மனைவி உடைய புருஷனாக அங்கு இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த பகுதிகளை இன்னும் நம்ம தெளிவாக வேற ஏதாவது வாய்ப்புகளில் சகோதரர்கள் அங்கே பண்ணுவாங்க. பாருங்க, 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 to 9 நம்ம பார்க்கும் பொழுது, குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும். ஸோ இந்த லிஸ்ட் நீங்க வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்க பார்த்துக்கலாம். அப்ப இதுலயும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, 1 தீமோத்தேயுல சொன்ன விஷயத்தை தாண்டி சில கூடுதல் அம்சங்களை என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு அதிகாரத்தில் அவர் அங்கே பதிவு பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த எல்டர்ஷிப் என்பது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ட் ஆஃப் காட்ஸ் ஒர்க். எல்டர்ஷிப் என்பது பார்ட் ஆஃப் காட்ஸ் ஒர்க். இதை நம்ம சரியா நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னம்னா அது நல்லது. இதை பெற்றுக்கொண்ட அருமையான சகோதரர் என்ன இருக்கணும் அப்படின்னா, மினிமம் நீதியான நடத்தை இருக்கணும். மினிமம், மேக்சிமம் கூட சொல்லல, மினிமம் நீதியான சொல்றார், மினிமம் ரைச்சஸ் பிஹேவியர் இருக்கணும் அவர்கிட்ட. இதெல்லாம் இல்லாதவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தேர்ந்தெடுக்க கூடாத அருமையான சகோதர சகோதரிகளே. அதனால தான் சொல்றாரு, அந்த போதக சமர்த்தன் அப்படின்ற போது ஆப் டு டீச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த போதக சமர்த்தம் என்று நம்ம பார்க்கும் பொழுது சத்தியத்தில் தெளிவு உறுதி அங்கே இருக்கணும். அந்த சத்தியத்தை உண்மையோடும் அதே சமயம் பயனுள்ள விதத்தில் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவர் அங்கே சொல்லி கொடுக்கணும். அதனால சொல்றார், எல்டர் மஸ்ட் பி கிளியர் இன் த ட்ரூத் ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் எஃபெக்டிவ்லி. இந்த ரீதியில் இருக்கக்கூடிய சகோதரர்களை நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்க அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ இதை பற்றி இன்னும் டீட்டெயில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேசுகிறாரு. நீங்கள் தமிழில் 6th வால்யூமில் 308 319 வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷில் நம்ம பார்க்கும் பொழுது 244 to 252 எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், அடுத்த ஒரு பகுதிகள் நம்ம பார்க்கும் பொழுது இது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், பட் இது ஒரு சமயம் நம்மளுக்கு பத்தாது. ஸோ இந்த பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு எல்டர்ஸை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொழுது நம்ம கவனத்தில் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கொஸ்டின் புக்கில் நமக்கு ஒரு பகுதி இருக்கும், அந்த 246 and 255 235 இதெல்லாம் அந்த கொஸ்டின் நம்பர் 246 255 235. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது 246 விஷயங்கள் என்ன சொல்லுவார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, அதாவது ஒரு எல்டர் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்க, 1 தீமோத்தேயு 3 அதிகாரமும் தீத்து 1 அதிகாரமும் இப்போ நிறைய குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா பட்டியல் போட்டார். இந்த நிறைய பட்டியல் போட்டு ஏறக்குறைய ஒரு 32 குவாலிஃபிகேஷன் இருக்குங்க, 32 குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஆனால் இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா சிரமம் ஆயிடும், கஷ்டம் ஆயிடும். அதனால தான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் தெரிந்தெடுப்பதற்கான அந்த விதிமுறைகள் பற்றி பேசும் பொழுது கொஸ்டின் புக்கில் 255 அப்படி நம்ம பார்த்துட்டோன்னா சில அருமையான விஷயங்கள் இருக்கும். அப்படி பேசிட்டு சொல்லுவார், இந்த எல்டர்ஸினுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் படிச்சுட்டு பார்க்கும் பொழுது இது ஒரு பரிபூர்ண மனிதனுடைய ஒரு குவாலிஃபிகேஷன். ஒரு பரிபூர்ண மனுஷன் ஒருத்தர் இருந்தார்னா இப்படித்தான் இருப்பார். ஆனால் இதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது, வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி ஒரு மனுஷனை தேட முடியாது. அதனால தான் மத்தேயு 5:48 கோட் பண்ணியிருப்பார். நான் அதெல்லாம் தெரிஞ்சதுனால அப்படி நான் கடந்து போகிறேன். பரலோகத்தில் உங்களுடைய பிதா எப்படி இருக்கிறார், பூரண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் படிச்சுட்டு இது போல இருக்கக்கூடிய மூப்பர்களை தேடுறோம் அப்படின்னோம்னா 32 குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டோம். ஜஸ்ட் இப்போ ஒரே ஒரு வசனம் படிக்கலாம், பரலோகத்தில் உங்களுடைய பிதா பூரண சற்குணர், நீங்க பூரண சற்குணரா அப்படின்னு நாமளே கேட்டோம்னா பதில் என்னதான் வரும்? அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம் பிதர். எத்தனை காலம் இந்த பூமியில் இருக்கணும், அத்தனை காலத்துக்கும் அதனுடைய பிரயாசம் தான். இப்படி நம்முடைய விஷயங்கள் இருக்கும் பொழுது இது எல்லா தன்மைகளும் ஒருத்தர்கிட்ட எதிர்பார்ப்பது முடியாது, வாய்ப்புகள் இல்லை அருமையான சகோதர சகோதரிகளே. ஆனால் என்ன விஷயங்கள் பேசுவார் அப்படின்னா, ஒருவேளை பேஜ் நம்பர் கொஸ்டின் நம்பர் 235 பேசுவார். அது இருக்கும்போது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம்.
820 22 பேஜ் நம்பர் 820, கொஸ்டின் புக்ல 820 822. ஓகே, பாருங்க, மூப்பர்கள் ஏன் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஸோ இதுவும் நமக்கு தெரியும். பாருங்க, ஏனெனில் ஊழியம் புரிவதற்கான ஆவி கிறிஸ்துவின் சபையினுடைய மூப்பர்களின் அல்லது பயண ஊழியர்களின் ஆவியாக மாத்திரம் இராமல், நெக்ஸ்ட் சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருடைய ஆவியாகவும் கூட இருக்கின்றது. காரணம், நம்மில் ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய இருதயங்களில் தேவனுடைய கிருபை குறித்த செய்தியை எழுதும் விஷயத்தில் ஊழியக்காரராக, வேலைக்காரராக இருப்பதற்கான சாக்கியம் பெற்றிருக்கிறோம். யாரு? ஊழியக்காரர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே, எல்லாத்துக்கும் இந்த ஒரு அருமையான வாய்ப்புக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. மனசுல, இருதயங்கள்ல அவங்களுக்குள்ளே முதல்ல என்ன பண்ணணும்னா எழுதியிருக்கணும். இப்படி எனக்குள்ள எழுதியிருந்தா தான் கூட இருக்கக்கூடிய சகோதரர் மத்தியில் நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா எழுத முடியும். இது எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்புகள் இருந்துட்டாலும் விசேஷமாக நம்மை சத்தியத்தில் வழி நடத்தக்கூடிய அருமையான சகோதரர்களுக்கு அங்க இருக்கு. இந்த குவாலிட்டிஸ் அவங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான விஷயங்கள் காட்டிக்கு நம்ம அப்படியே கடந்து போயிடுறோம். ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது இங்க நெக்ஸ்ட் 1 பீட்டர்ல சொல்லுவார், 1 பேதுரு 5வது அதிகாரம் 1-3 வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, 1 பேதுரு 5வது அதிகாரம், மன்னிக்கணும், 5வது அதிகாரம் 1 to 3 நம்ம பார்த்துட்டோம்னா, உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படின்னா இவங்களுடைய முழு அங்க தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அருமையான ஒரு மாடலா இருக்கும். மந்தைக்கு ஒரு மாதிரியாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது, அதாவது ஒரு சிறந்த ஒரு கிறிஸ்தவராக இருக்கக்கூடியவர் அன்றாட வாழ்க்கையில எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்பதை எல்லாமே தேவனுடைய வசனங்கள் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா சொல்லித்தருது. அதே போல மூப்பர்கள் என்பவர்கள் அந்த தெய்வீக திட்டத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும், வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதே சமயம் தங்கள் வாழ்க்கையின் மூலமாக சகோதர சகோதரிகள் மத்தியில காண்பிக்கணும். என்ன விஷயங்களை கற்றுக்கொண்டோம், என்ன விஷயங்கள் பேசுறோம், இதற்கு ஏற்ற ஒரு நடத்தை கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில அங்க வெளிப்படணும். என சொல்லுவார், எக்லீசியால மத்தியிலையும் சரி, பொதுவான வெளியான ஜனங்கள்கிட்டையும் சரி, நம்மளை நல்லவங்கன்னு சொல்ல வேண்டாம், பரவாயில்ல, சொல்லினாலும் பரவாயில்ல, ஆனாலும் ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை அவர்கிட்ட இருந்து வெளிப்படுது. அப்படின்ற விதத்துல நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகணும்னா அங்க கவனிக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ தங்களுக்கான சிறந்த ஊழியங்களை செய்வதற்கு முதல்ல அவங்க தங்களுக்குள்ள என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா ஊழியம் செய்து கொள்ள வேண்டியது இருக்கு. தங்களை கரெக்ஷன் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. தங்களை சரிப்படுத்திட்டு அந்த வார்த்தைகள் அவங்களுடைய மனசுல வச்சுட்டு மற்ற ஜனங்களுக்குள்ள அந்த குணங்களை உருவாக்குவதற்கு அவர்கள் என்ன பண்ணணும்னா பிரயாசங்கள் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இதை தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாங்கன்னா வலியுறுத்தி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இங்க பேதுருவினுடைய விஷயங்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு கண்காணியா இருக்கக்கூடியவர், ஒரு மேற்பார்வையாக இருக்கக்கூடியவர், அந்த மந்தையினுடைய அருகில இருக்கக்கூடியவராக இருக்கணுங்கிறார். எப்பவுமே மந்தையினுடைய அருகில. அவர் அங்க வர்றாருன்னா நம்ம இந்த பக்கம் போயிட்டு இருந்தோம்னு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய எல்லா விஷயங்களையும், கஷ்ட நஷ்டங்கள், அவங்களுடைய ஆவிக்குரிய பூலோகத்திற்குரிய எந்த விஷயங்கள்னாலும் அங்க எளிமையாக நம்மை அணுகக்கூடியவராக இருக்கணும். நாமும் அவர்கிட்ட அணுகக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த ரீதியில் இருக்கக்கூடியவர்களை அவர் நம்ம என்ன பண்ணணும்னா தேர்ந்தெடுத்தது நமக்கு ஒரு நன்மையாக இருக்கும். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் அங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல நிறைய ஒரு 3 வசனங்கள் இருக்கும், பேசுவார். வசனங்கள் வாசிச்சுட்டு கடந்து போயிடலாம். எபிரேயர் 13:7 வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு அந்த அஷூரன்ஸ் கொடுக்குறாருன்னா,
வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு மாடலான ஒரு வாழ்க்கை, ஒரு மாதிரியான வாழ்க்கையை சபையார் மத்தியில் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்கன்றதை நம்ம கவனிக்கணும். அது மாத்திரம் இல்லை, உங்களை நடத்துகிறவர் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகின்றவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால். அப்படின்னா என்னன்னா, அவங்க அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு கொடுக்கணும். ஊழிய வாய்ப்பை பெற்றாச்சு, ஊழிய வாய்ப்பை பெற்றா அது மாத்திரம் போதும்னு நம்ம நினைச்சோம்னா கஷ்டம். ஊழிய வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு அந்த ஊழியத்தின் படி சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவுக்கு ஒத்த சாயல்ல வளர்ச்சி அடைவதற்கு எந்த விதத்துல உதவி உள்ளவர்களாக நம்ம இருந்துட்டோம். கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களும் அங்க கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனாலதான் அங்க எழுதுறார், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகின்றவர்களாய் விழித்திருக்கின்றவர்களாய் படினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அது மாத்திரம் இல்லை, அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அப்படின்னா உடனே அவர் டாமினேட் பண்றார் அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டாம். அவர் எடுக்கக்கூடிய சபையினுடைய நலனுக்கான விஷயங்கள்ல கோஆபரேட் பண்ண, அந்த எடுக்கக்கூடிய ஊழியங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் அவருக்கு சப்போர்ட்டிவா இருங்க. எக்லீசியா சப்போர்ட்டிவா இருந்ததுனா தான் அவர் என்ன பண்ண முடியும்னா, அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்யாதபடிக்கு அவர்கள் உங்களுக்கு சந்தோஷமா அந்த ஊழியங்கள் செய்யணும் அப்படின்னா அது நீங்க கோஆபரேட் பண்ணணும். எல்லாருமே அவங்களுடைய ஊழியங்களுக்கு கோஆபரேட் பண்ண வேண்டியது அவசியம். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் என்ன பண்ணுங்கன்னா வாழ்த்துங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அருமையான ஆலோசனைகளாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனங்கள்ல எல்டர்ஸ்னுடைய விஷயங்கள், அவங்களுடைய போதனை, வாழ்க்கை, அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய ரோல் மாடலான வாழ்க்கை, இதையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். அதனுடைய பொறுப்பு மந்தைக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர்களுடைய பிரதானமான வேலை என்னன்னா, எக்லீசியா மத்தியில தேவ பக்தியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வேலை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா செய்யணும். அப்படின்னா சகோதர சகோதரிகளை ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்கும். நம்முடைய அழைப்பு என்ன, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன, நமக்கு இன்னும் எவ்வளவு காலங்கள் இருக்குது, பிரசன்ட் ட்ரூத் விஷயங்கள் என்ன சொல்லுது, இப்படி எல்லா விதத்திலையும் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் வளர்ச்சி எடுக்கக்கூடிய பொறுப்பை பெற்றவர்களாக அந்த ஊழியர்கள் என்ன பண்ணணும்னா அங்க இருக்கணும். அப்படி ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களும் அங்க செய்கின்ற பொழுது அவரும் வளருவார், சபையும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வளருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பாருங்க, இன்னைக்கு பேர்பட்டதான ஊழியர்களை தெரிவு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு சபை கிட்ட இருக்குது. அப்படின்னாலும் அங்க தெரிவு செய்கின்ற பொழுதே சபையார் கண்ணும் கருத்துமா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தெரிவு செய்யும். தேர்ந்தெடுக்கப்பட்டது பிற்பாடு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகள் வருது, அது கொண்டு பண்ண முடியாது. ஆனா தேர்ந்தெடுக்கக்கூடிய காலங்கள்லயே நமக்கு தெரியும் அவர் எவ்விதமாக சபையை கைட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார், தேவையான ஆலோசனைகளை வழங்கக்கூடியவராக இருக்கிறார், நல்ல ஆலோசனைகள், அவர்களுடைய நடத்தை. ஸோ இது எல்லாமே அங்க இருக்க அருமையான சகோதர சகோதரிகளே. அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ளணும், நமக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்பை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதற்காகத்தான் நிறைய ஆலோசனைகளை என்ன பண்றாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அங்கே கொடுத்துருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, அவருடைய ஊழியங்கள் எடுத்துட்டா அதை கொஞ்சம் நம்ம பேச வேண்டியது அவசியமா இருக்கு. ஒருவேளை ஒரு எக்லீஷியால ஒரு 2 பேரோ 5 பேரோ 7 பேரோ 10 பேரோ சகோதரர்கள் அங்கே அந்த ஊழிய வாய்ப்புக்குள்ள வருகிறார்கள் என்றால் அது ஒரு ஆபீஸ். அவங்களுக்கு அந்த ஒரு ஊழியம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய இருக்கணும். அப்படின்னா சொல்லுவார் இல்லைங்களா, கொஸ்டின் புக்கில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மூப்பரனுடைய ஊழியத்தை சரியா ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா வேற வேலைகள் செய்வதற்கு அவருக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு ஃபுல்லி என்கேஜ்டா எதில் இருப்பார்னா காட் சர்வீஸில் இருப்பார், எக்லீசியா சர்வீஸில் இருப்பார். இப்படி எல்லாம் இருக்கணும். அதுக்காக நம்ம எல்லாருமே அப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் அங்க தெரிவாகக்கூடியவர்களுடைய விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது வாணிங்க எப்படி கொடுத்துறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க, அவங்க கிட்ட தேவையற்ற குறைகளை நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா கண்டுபிடிக்காது, தேவையற்ற குறைகளை கண்டுபிடிக்காது. ஏன்னா அவங்களுடைய பாரங்கள் ஜாஸ்தி.
எக்லீசியால தேர்வாகக்கூடிய சகோதரர்களுடைய பாரங்கள் ஜாஸ்தி. என்ன பாரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவருடைய டெம்போரல் லைஃபும் பார்க்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் பார்க்கணும். இதை தொடர்ந்து எக்லீசியால இருக்கக்கூடிய மீட்டிங்ஸ், பல்வேறு விதமான மீட்டிங்ஸ் இருக்கு. அந்த மீட்டிங்ஸ் தேவையான பாடங்களை தயார் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. அது மாத்திரம் இல்லை சகோதர சகோதரிகள், அங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவதற்கு, ஒரு சிலர் அப்படின்ற ஒரு வார்த்தை மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்றேன், அப்படி தேர்வாகி இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்ட பர்சனலா கவுன்சிலிங் கேட்பான். அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அருமையான சகோதரர்களே, யோசிக்கணும். அதாவது நம்மை காட்டிலும் அவர் சத்தியத்திலையும் குணத்திலையும் நல்ல மெச்சூர்டா இருக்கக்கூடிய ஒரு பிரதர். அவங்க கிட்ட என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆலோசனைகளை கேட்கணும். அந்த ஆலோசனைகள் கேட்கணும். இப்ப அந்த ஆலோசனைகளை ஒருத்தர் 2 பேர் அங்க கேட்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏப்டா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஆலோசனை கொடுக்கணும். ஆலோசனை என்பது எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு தாளந்து நிறைந்தது அல்ல. அந்த ஆலோசனை தரக்கூடிய விஷயத்திற்கும் கண்டிப்பா டேலண்டட் வேணும். அப்ப அவங்க யோசித்து தேவ வசனங்களின்படி அவர்களுக்கு அந்த ஆலோசனைகளை அங்க சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்காக சொல்றாரு, ஒருத்தர் ஆலோசனை ஏதாவது கேட்கிறாங்க அப்படின்னா அதுக்காக அவருங்க ஸ்பெஷல் ப்ரேயர்ல வைக்கணும். சகோதரி சகோதரன் ஃபேமிலி இது போல ஆலோசனைகள் கேட்கிறாங்க அப்படின்னா அதற்கு அந்த ஊழியர் ஸ்பெஷல் ப்ரேயர்ல உட்காரணும், கைடன்ஸ் வாங்கணும். ஆலோசனைகள் தேவனுடைய வசனங்கள்ல இருந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு செய்து அங்க தரணும். சில விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்க வேண்டிய விஷயங்களாகும். ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்க வேண்டிய சில செய்திகள் வரும், அதற்கு அவர்கள் ஆலோசனைகள் சொல்லணும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் தெரியாது. இது போன்ற விஷயங்கள் இன்னும் அவங்களுக்கு மனபாரத்தை, அங்க அழுத்தத்தை அங்க தரும். இப்படி அநேக விதமான பாரங்கள் மத்தியில தான் அந்த ஊழியர்களுடைய நமக்கான ஊழியங்கள் அங்க இருக்க. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கின்ற பொழுது எல்லா விஷயங்களையும் குறை கண்டுபிடிக்கிறதும் குற்றம் காணுவதும் குற்றம் சொல்லுவதும் அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சோர்வை உண்டு பண்ணிடும். அவங்களுடைய ஊழியம் இருக்குதா, அது ஒரு நல்ல ஒரு ஊழியம். அவங்க சந்தோஷத்தோடு அந்த ஊழியங்களை செய்வதற்கு முழு சபையாரும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கோஆப்ரேட் பண்ண வேண்டியது அவசியமாக அங்க இருக்கு. அதனாலதான் 1 தெசலோனிக்கர் 5:12-13 நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களின் கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி. அப்போ உங்களை விசாரணை செய்கிறது அப்படின்னா, ஒரு வேளை விசாரணை செய்யறதுன்னா நமக்கு நல்லா தெரியும், ஏன்னா நிறைய பழக்கப்பட்டோம். ஆக்சுவலி அந்த விசாரணை செய்யறதுங்கிறது அப்படி இல்லை. அது என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ரிசீடிங் ஓவர் யூ இன் த லார்ட், அதுதான் அர்த்தம். கர்த்தருக்குள் உங்களை வழி நடத்தக்கூடியவர்கள், அவ்வளோதான் விசாரணைனா. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு பொதுவான பெயர் சபைகள் என்ன பண்றாங்கன்னா, விசாரணை மூப்பர்னே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்படுத்தி வைத்திருக்கிறாங்க. ஆனா நமக்கு தேவனுடைய அறிவில் நம்ம கண்டிப்பா அது போல இல்லை. அங்க கர்த்தருக்குள் உங்களை வழிநடத்தக்கூடிய அருமையான சகோதரர்கள் என்று அர்த்தம். கர்த்தருக்குள் உங்களை அருமையாய் வழிநடத்தக்கூடிய சகோதரர்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களின் கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எண்ணிக்கொள்ளுங்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரம் இல்லை, இவங்களுடைய ஊழியத்தினுடைய பாரங்களுக்காக எப்படி அந்த ஆரம்ப காலங்களில் ஒரு வேளை எல்டர்ஸ்னுடைய எலெக்ஷன் டைம்ல உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவிக்கிறோமோ, அது போல அவர்களுடைய ஊழியங்களுக்காக கூட நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்கள்ல நினைக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஊழியங்கள் ஒரு சிறப்பாக இருக்குது அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க, வாழ்த்துங்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் சபையார் செய்கின்ற பொழுது அவங்களை அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஒரு உற்சாகத்தோடு அந்த ஊழியங்களை செய்வதற்கு தூண்டக்கூடியதாக இருக்கு. இதெல்லாம் சபையினுடைய பொறுப்பாக இருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விதத்திலையும் போலியா அவங்கள பாராட்டிட வேண்டாம். பாராட்டுங்க, போலியா பாராட்டிட வேண்டாம். ஏன்னா அதனால பாதிப்பு நமக்கு தான் இருக்கும், அவங்களுக்கு இருக்காது. அப்ப தெளிவு இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட. அங்க போலியான ஒரு பெருமை பாராட்டாக அங்க இருக்கக்கூடிய மனசிலிருந்து என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா உண்மையா அவங்கள வாழ்த்துங்கள், அவங்களுக்காக ஜெபிங்க. ஒருவேளை அவர் ஏதாவது எக்லீஷியா அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு விரோதமாக அங்க போற மாதிரி இருக்குது அப்படின்னா அன்பா அவர்கிட்ட சொல்லுங்க. வேத வசனங்கள் இப்படி இருக்குது, சகோதரருடைய எழுத்துக்கள் இப்படி இருக்குது, சுட்டி காட்டலாம், தவறுகள். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப இது போன்ற விதத்துல அந்த சகோதரர்களை அணுகுகின்ற பொழுது அது நமக்கு நன்மையாக இருக்கும்.
ஏன்னா அவர்கள் உலக பிரகாரமான விஷயங்கள்ல மட்டுமல்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுல, ஆவிக்குரிய விஷயத்தை புரிந்து வைப்பதிலையும் நம்மளுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய கண் விழிக்கிறாங்க, எஃபோர்ட் எடுக்கிறாங்க, நமக்காக பிரயாசங்கள் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படியெல்லாம் சொல்லிட்டு பாருங்க, சபை அப்படின்னா சில சமயங்கள்ல முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் வரும். அப்படின்னா அங்க ஏதோ சில சூழல்கள் இருக்குது, அந்த சூழல்கள் மத்தியில முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா ஜஸ்ட் அவர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, வேத வழிமுறைகள் என்ன. ஒரு எல்டர் அப்படி இருக்கிறார் அப்படின்னா ஏதாவது சில முடிவெடுக்க வேண்டிய சூழல் வருதுன்னா வேத வழிகாட்டுதல் என்ன, இதை ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கவனிக்கணும். எக்லீசியால் நிறைய ஊழியங்கள் இருக்குன்னு நம்ம சொன்னோம். வீட்டு சந்திப்பு இருக்கும், இல்ல கூடுகைகள் இருக்கும். இதையெல்லாம் அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏற்பாடுகள் செய்வாங்க. இயர்லி ஒன்ஸ் மெமோரியல் இருக்கு, இடையில பேப்டிசம் சர்வீஸ் இருக்கும், மேரேஜ் இருக்கும், ஃபியூனல் சர்வீஸ் இருக்கும். இப்படி எத்தனையோ ஊழியங்கள் அங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கு. ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளே, இத்தனை ஊழியங்களுக்கும் அவர்கள் என்ன பண்ணணும்னா செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. அதே சமயம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பற்றி அவங்க விவரித்து சொல்ல வேண்டியவங்களாக இருக்கிறாங்க புது சிருஷ்டிகளுக்கு. அது மாத்திரமில்லை, கர்த்தரை பரிபூர்ணமானவராகவும் அவரை ஒரு புது சிருஷ்டியாகவும் எப்படி நம்ம அறிந்திருக்கிறோம், எப்படி நம்ம அறிந்திருக்கணும் அப்படின்ற அறிவையும் சபைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவர்கள் புகட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளை, அப்போ அதற்கு எல்டர்ஸ் சத்தியத்தில் உறுதியாக இருக்கணும், போதனையில் தெளிவு இருக்கணும், உண்மை சத்தியத்தை கற்பிக்கணும், வேதாகம கருத்துக்களை அவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அதை மட்டும்தான் அவர்கள் அங்கே பயன்படுத்தணும். ஏன்னா இப்படியெல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் நம்மளுக்கு பவுலுவோ பேதுருவோ வேற எந்த ஒரு போதனை பட்டியலும் தீர்க்கதரிசன பட்டியலும் என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கல. இதெல்லாம் தான் எக்லீஷாக்கு பேசணும், இதெல்லாம் தான் சொல்லித்தரணும் அப்படின்ற பட்டியல் என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அங்கே பேசலை. ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அங்கே ட்ரூத் வந்துட்டு நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு. சொல்றாரு, நம்ம வாழக்கூடிய காலங்களில் ஏற்ற கால சத்தியம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா வெளிப்படக்கூடிய ஒரு காலம். மெனி புக்ஸ் இருக்குது, ஹார்வெஸ்ட் ட்ரூத் இருக்குது. சொல்றாரு, யுகங்களை பற்றின திட்டங்களை முன்பு எந்த காலத்திலும் விட சிறப்பாக புரிந்து கொள்ள அந்த விஷயங்கள் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உதவி பண்ணுது. இன்னைக்கு நம்மளுக்கு அவ்வளோ மெட்டீரியல் நமக்கு இருக்கு அருமையான சகோதர சகோதரிகளே. இதெல்லாம் எதற்கு அப்படின்னா அவருடைய சித்தத்தை உணர்ந்து அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்காகவே அங்கே இருக்கு. ஆனால் இதற்கு நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய தேறின சகோதரர்கள், மெச்சூர்டு கிறிஸ்டியனா இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இதனுடைய ஆலோசனைகளை என்ன பண்ணணும்னா சொல்லணும். ஆனா ஆரம்ப காலங்களில் என்ன நடந்தது அப்படின்னா எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனம், எபிரேயர் 5:12-14 பாருங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர். அப்படின்னா அந்த காலப்பகுதிகளில் அந்த ஜனங்களை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா எச்சரிக்கிறார். காலத்தை பார்த்தா நீங்க எப்படி இருக்கணும், ஆனா நீங்க வந்துட்டு இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பாருங்க, அந்த பால் போன்ற உபதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பட்டியல் போடுவார். என்னென்ன பால் போன்ற உபதேசங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா தெளிவா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் வசனங்கள் போட முடியுங்களா? 12-14 எபிரேயர் 5வது அதிகாரம் 12-14 வசனங்கள். வாசி. காலத்தை பார்த்து போதகராய் வேண்டிய தேவனுடைய வாக்கியங்களை தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்து அறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கு
தகும். ஸோ பாருங்க, இது ஆரம்ப காலத்தில் இது போன்ற ஒரு வார்னிங் அங்கே கொடுக்குறார். ஆனால் எதனால் இப்படி கொடுக்குறார் அப்படின்னா அடுத்த அதிகாரத்தில் பேசுவார். ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக்கா இருக்க வேண்டிய விஷயம். என்னென்ன பகுதிகள் சொல்லிட்டாருன்னா, அதாவது செத்த கிரியைகள், மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம். ஆனா இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்காம நீங்க பாலை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, குடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா பலமான ஆகாரமானது அப்படின்னு சொல்லிட்டு தான் எபிரேயர் புஸ்தகங்கள்ல தெளிவா சொல்லுவார். எபிரேயர் புஸ்தகங்களுடைய பகுதிகள் அவர் அங்க திட்டமிடுறார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மெசேஜ் அதுக்குள்ள மறைஞ்சிருக்குது. என்ன சொல்றாரு அப்படின்னா, பாவம் எப்படி வந்தது, பாவத்தினாலதான் மரணம் வந்துச்சு, மரணம் வந்ததுனாலதான் கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டியதாக இருந்தது, கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வந்ததுனாலதான் மரணத்திலிருந்த ஜனங்களை மீண்டும் உயிர்த்தெழுதலுக்குள்ள கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு, ரட்சிப்பு அப்படின்ற விஷயங்கள் இருந்தது. இப்ப கர்த்தர் இயேசு அங்க செய்து காமிச்சார் பேப்டிசம். அந்த பேப்டிசத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசுறார், அர்ப்பணிப்பை பத்தி பேசுறார், உயிர்த்தெழுதல் பத்தி பேசுறார், அந்த நியாய தீர்ப்பு பத்தி பேசுறார், அதனுடைய நம்பிக்கைகள் பத்தி பேசுறார். இப்படி அநேக விஷயங்கள் எபிரேயர் புஸ்தகங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க பதிவாய் இருக்க அருமையான சகோதர சகோதரிகளே. ஏன்னா சின் ஆஃபரிங் பத்தி பேசுறார், அந்த மகா பிரதான ஆசாரியன் பத்தி பேசுறார், நிழல், நிஜம், டேபர்நாக்கல், ஷேடோ, அதே சமயம் மிருகங்களினுடைய பலி செலுத்துதல், உடன்படிக்கையினுடைய முத்திரை போடுதல், கர்த்தரின் பாடு, சபையின் பங்கு, அப்படி நிறைய விஷயங்களை இந்த எபிரேயர் புஸ்தகங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பேசுது. ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு மூல உபதேசங்களாக்கிய மேற்சொன்ன விஷயங்களவே உங்களுக்கு போதிக்க வேண்டியது இருக்குன்னா, எப்போ இதனுடைய மேன்மையான சத்தியங்களை நம்ம புரிந்து கொள்ள போறோம், எப்போ இந்த சத்தியங்களினுடைய அடிப்படையில ஒரு தேறின கிறிஸ்தவர்களாக பலமான ஆகாரத்தை உட்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம மாற போறோம். இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கவனிக்கணும். இதெல்லாம் குறைவாக இருந்தது அவங்களுக்குள்ள ஆரம்ப காலங்கள்ல. ஆனா இன்னைக்கும் இதே விதமான குறைவுகளோடு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இருந்துடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ட்ரூத்ல தெளிவு இன்னும் அதிகமாக என்ன பண்ணணும்னா அங்க இருக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, சில வசனங்கள் அதிகமாக இருக்கு, நீங்க வசனங்கள் மேற்கோள் காண்பிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 1-5, 1 தெசலோனிக்கேயர் 5 1-4. இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஆரம்ப காலங்கள்ல இதையெல்லாம் ஜனங்கள் தவறாக என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்த்தான், ஏமாற்றப்பட்டான். எதனுடைய விஷயங்கள் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கேட்டின் மகன் வெளிப்படக்கூடிய விஷயம் அப்பவே நடந்துரும், கர்த்தர் இயேசு இப்பவே வந்துருவார் அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்த்தாங்க. ஆனா நமக்கு தெரியும், கேட்டின் மகன் வெளிப்படணும், கர்த்தர் இயேசு அவருடைய வருகையில அவருடைய என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அழிவு இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஏற்ற காலங்கள் என்ன பண்ணாங்கன்னா அறிந்தாங்க. ஆனா அன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் அது போல என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லாம இருந்தது. ஆனா தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு அந்த சத்தியங்களையும் பெற்ற ஜனங்களாக குணலட்சணங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முதிர்ச்சி அடையணும். அதே சமயம் இந்த குணலட்சணங்கள்ல முதிர்ச்சி அடையக்கூடியவர்கள் அந்த லீடர்ஷிப்ல இல்ல அந்த தலைமை பொறுப்புல அங்க இருக்கணும். ஒருவேளை இந்த முதிர்ச்சி அடையாம அந்த லீடர்ஷிப்ல அதுக்குண்டான தகுதிகள் இல்லாத ஒருத்தரை ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ஸ்தானத்துல ஏற்படுத்தக்கூடாது. சொல்றார், ஜஸ்ட் எலெக்ட் நைஸ் பிரதரன். நம்முடைய எக்லீசியா நல்ல சகோதரர்களை, நல்ல அருமையான குணங்களை கொண்ட சகோதரர்களை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளை, ஏன்னா அவர்களுடைய தேவ பக்தி உள்ளதான வாழ்க்கை, காட்லி லைஃப் பத்தி பேசுறாரு. ஹம்பிள் டிமேனர் வாழ்க்கையில எப்படின்னா ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கையில, தேவ பக்தி உள்ள வாழ்க்கையில, அதே சமயம் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய வாழ்க்கையில, இந்த 3 விஷயங்கள் ஊழியர்களாக இருக்க வேண்டியவர்களுக்கு ரொம்ப அவசியம். தேவ பக்தியுள்ள வாழ்க்கை, தாழ்மையான நடத்தை, அதே சமயம் தியாகம் செய்யக்கூடிய ஆவி. இது யாருக்குள்ள இருக்குதோ அப்பேற்பட்டதான சகோதரர்களை நம்ம என்ன பண்ணணும்னா தேடி அவர்களை நமக்கான ஊழியர்களாக தெரிவு செய்கின்ற பொழுது கண்டிப்பா நமக்கும் நன்மையாக இருக்கும். ஒருவேளை இந்த சோதனைகள் எக்லீசியா ரீதியா கடந்து வருகின்ற பொழுது அவர்கள் வழியாக அந்த சோதனைகளை நிலைநிற்பதற்கு ஏற்ற சத்தியங்களும் அவர்கள் வழியாக பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளும் அங்க இருக்க அருமையான சகோதர சகோதரிகளே.
அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவான ஒரு முடிவுக்குள்ள என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட அருமையான ஒரு ஆலோசனை அப்போஸ்தலன் பவுல் வைக்கிறாங்க. 1 கொரிந்தியர் மன்னிக்கணும், ரோமர் 15வது அதிகாரம் 14வது அதிகாரம் 5வது வசனம். அந்த ரெட் லைன்ல இருக்கிறத மாத்திரம், அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்கிறான் என்கின்ற விஷயங்களுக்கு 6th வால்யூம்ல பேஜ் நம்பர் 425 என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்திருப்பார். இந்த பகுதிகள் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வேளை நம்முடைய தருணத்தை நம்ம ஒரு வேளை இந்த மேற்சொன்ற பகுதிகள் நீங்க வாய்ப்பு இருக்கும்போது நீங்க வாசிச்சுக்கலாம். அவருடைய தருணத்தை உபயோகித்த பின்னர் ஒவ்வொருவரும் வழிநடத்தவும் போதிக்கப்படவும் சத்தியத்தை காட்டவும் ஆண்டவரை நம்ப வேண்டும். மேலும் எல்லா பகுதிகளையும் தான் காண்கிற வண்ணமாகவே மற்றவர்கள் காண வேண்டும் என வற்புறுத்தக்கூடாது. ஒரு எக்லீஷியா இருக்குது அப்படின்னா நான் பார்க்குற மாதிரியே எல்லாரும் அதே மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ண முடியாது. ஏன்னா இங்க சபையில ஏற்றத்தாழ்வுகள்ல வயசு, அனுபவம், விசுவாசம் எல்லா விதத்திலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. நான் பார்க்குற மாதிரியே எல்லா விதத்திலையும் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. இருந்த போதிலும் சத்தியத்தின் ஒவ்வொரு பகுதியும் முக்கியமானது. சத்தியத்தில் ஒரு சிறிய பகுதி தவறாக இருந்தாலும் அதை தீமை விளைவிக்கும் என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோம். இதுல எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா கவனமாக இருக்கணும். சத்தியத்தின் ஒவ்வொரு பகுதியும் முக்கியமானது. சத்தியத்தில் ஒரு சிறிய பகுதி தவறாக இருந்தாலும் அது என்ன பண்ணிடும், தீமை கொண்டு வந்துடும். மேலும் தேவனுடைய ஜனங்கள் ஜெபித்து அறிவில் ஒற்றுமைக்காக ஊக்கமாக முயற்சிக்க வேண்டும். ஆனால் இதை பலவந்தமாக அடைய நாம் முயற்சிக்க கூடாது. சத்தியத்தின் முதலாவது அடிப்படை கருத்துக்களில் ஒற்றுமையின் ஆவி இருப்பது மிக முக்கியம். இது நமக்கு உண்டான அருமையான ஆலோசனை. இது காக்கப்படும் போது நம்முடைய ஆண்டவர் அவனவனுக்கு தேவையான எல்லா சத்தியத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி வழி நடத்துவார் என்று நாம் நிச்சயமாக என்ன பண்ணலாம், நம்பலாம். அப்படின்னா இது எதை பேஸ் பண்ணி பேசிட்டு இருக்காருன்னா வேற எதுவுமே இல்லை, அந்த ஒன் ஸ்பிரிட் பத்தி பேசுறேன். அந்த ஒருமித்த ஆவி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தேவன் நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த விஷயத்தில் தான் ஆண்டவருடைய மந்தையின் தலைவர்களுக்கு விசேஷமான ஞானமும் அன்பும் உறுதியான குணாதிசயமும் சத்தியத்தில் தெளிவும் தேவைப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் வழி நடத்தியவர் சத்திய விஷயங்களை சுருக்கமாக கூற முடிந்தவராக இருந்து, அப்படின்னா என்னன்னா ஒரு பாடம் எடுக்கிறார் ஒரு சகோதரர். பாடத்தினுடைய முடிவில் அந்த சபையை லீட் பண்ணக்கூடிய அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணக்கூடியவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும். அந்த கன்க்ளூஷன் கொடுக்கறது கூட அவர் ஒன்று சொல்லிட்டு போயிருப்பார், இவர் வேற ஒன்று சொல்லக்கூடாது. அப்படின்னா அந்த சத்தியம் பற்றின ஒரு அறிவு அவருக்குள்ள என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கணும். சுருக்கமாக கூற முடிந்தவராக இருந்து எல்லாருடைய மனங்களையும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் விடுவார். அப்படிப்பட்ட கருத்துக்களை அதிகாரப்பூர்வமாக கூறுவது தவிர மற்றபடி அவரை தன்னை தெளிவாக உறுதியாக அன்பாக எடுத்து கூறுபவராக என்ன பண்ணணும் அப்படின்னா வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட ஒரு சகோதரர்களை என்ன பண்ணணும்னா இருக்கணும்னா கண்டிப்பா தெய்வீக திட்டத்தை அவர் எப்படி இருக்கணும்னா தெளிவாக புரிந்து கொண்டவராக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ பாடத்தினுடைய முடிவுகளுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னோம்னா பிரியமானவர்களே, பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் இல்லைங்களா? அக்டோபர் மந்த். என்ன ஸ்பெஷல்? புரியல. கிறிஸ்துவின் பிறப்பு. அப்புறம் இல்லைங்களா, பிரதர் ரசல் அவங்க கிராஜுவேட்டட் ஃப்ரம் த ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட் அக்டோபர் 31. இப்போ ஏன் இதை நம்ம இங்கே நினைவுபடுத்துகிறோம் அப்படின்னா அவருடைய ஊழியத்தினுடைய காலங்களில் முடிவுகின் காலங்களில் எழுதப்பட்ட சில விஷயங்களை மாத்திரம் மேற்கோள் காமிச்சு நம்ம பாடங்களை நிறைவு செய்யலாம். என்ன நடந்திருக்குது அப்படின்னா வேத மாணவர்கள் மத்தியில் பிரதர் ரசல் அவங்களுடைய இந்த ஊழியத்தினுடைய இறுதி மாதம் ரொம்ப முக்கியமானதுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா 1916 அக்டோபர் 31 அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 30 நாளும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாட்களாக அங்கே இருக்கு. ஏன்னா இந்த காலப்பகுதியில் தான் பிரதர் ரசல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
6 தொகுதியினுடைய முன்னுரையை என்ன பண்ணியிருக்காருன்னு எழுதியிருக்கார். 6 தொகுதியினுடைய 6 வால்யூம்ஸ்னுடைய ஒரு முன்னுரையை அவர் அங்க எழுதியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த காலங்களில் அவருடைய ரைட்டிங்ஸ்ல அவருடைய இறுதி சிந்தனைகள் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா வெளிப்பட்டிருக்கு. அப்படின்னா முன்ன எழுதும் போது சில விஷயங்கள் இருக்கும், ஆனா இப்ப இறுதி சிந்தனைகள் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா தனியே கொடுத்திருப்பார். குறிப்பாக 2nd வால்யூம் நம்ம அதனுடைய இன்ட்ரோ படிக்கும் போது நமக்கு தெரியும், ஒரு விஷயங்கள் எழுதியிருப்பாரு, ஆனா அதுக்கு கரெக்ஷன் கொடுத்திருப்பார். இதுல முன்னுரையிலேயே கொடுத்திருப்பார். அப்ப இதெல்லாம் 1916 அந்த வால்யூம்ஸ் எழுதுகின்ற பொழுது அவர் அங்க செய்த விஷயங்கள். அப்போ அந்த 6th வால்யூம் எப்போ எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6th வால்யூம் 1904 அங்க எழுதப்பட்டிருக்கு. ஆனா அப்போ 1914-15 அங்க அதுக்கப்புறமும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா தேவன் அவரை உயிரோட வைச்சிருக்கிறார். 1914 நமக்கு தெரியும், ஆனா இவருடைய காலம் 1916. அந்த காலம் வரைக்கும் அவர் உயிரோட வச்சிருக்கிறார். அப்படின்னா இன்னும் ஆழமான விஷயங்களை அந்த 2 வருஷத்துக்குள்ள அவர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வெளிக்கொண்டு வரணும். அப்படின்றதுக்காக தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா வச்சிருக்கிறார். அவருடைய இறுதி சிந்தனைகளை அங்க பதிவு செய்வதற்காக வச்சிருக்கிறார். அப்ப இந்த இறுதி மாதங்கள்ல வந்த வாட்ச் டவர்னுடைய இதழ்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் வாழ்ந்த சகோதரர்களுக்கு நிறைய எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது அவசியமா இருந்ததுன்னு சொல்றார். எப்போ 1916 வாழ்ந்த காலத்துல நிறைய எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது அவசியம் என்று அங்கே புரிந்திருந்தார். அப்படி புரிந்திருந்து அவர் கடைசியாக எழுதின 5 பாடங்கள்ல ஒரு 3 பாடங்களை மாத்திரம் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா முக்கியத்துவமா நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கும் எல்டர்ஸ்னுடைய செலெக்ஷனுக்கும் என்ன இருக்குது அப்படின்றது பின்னாடி நீங்க யோசிக்கலாம். ஸோ பாருங்க, அந்த கடைசி 3 விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னு எழுதியிருக்கிறார் அப்படின்னா, அவர் எழுதின ரீப்ரிண்ட் நம்பர் 5967 கிறிஸ்துவின் நிருபம் என்ற ஒரு வார்த்தை எழுதியிருக்கார், ஒரு பகுதியை எழுதியிருக்கார். இது 2வது, மன்னிக்கணும், இது 2வது. ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா God first, self last, பேஜ் நம்பர் 5958. 5958 God first, self last எழுதியிருக்கிறார். 2வது கிறிஸ்துவின் நிருபம் 5967 அப்படின்ற ஒரு பாடத்தை அங்க எழுதியிருக்கிறார். அப்போ இது ஏன் அப்படின்னு போது, தேவன் முதலாவது இருக்கணும், சுயம் எப்படி இருக்கணும், கடைசி இருக்கணும். ஆனா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். சுயம் முதல்ல, தேவன் செகண்ட். இதையெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இறுதி சிந்தனைகளுடைய விஷயங்கள்ல இந்த பாடங்களை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பதிவு செய்திருக்கிறார் அருமையான சகோதர சகோதரிகள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கிறிஸ்துவின் நிருபம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அப்ப கிறிஸ்துவின் நிருபங்கள் அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஒவ்வொருவருமே வாசிக்கப்படக்கூடிய நிருபங்களாக இருக்கும். அப்படின்னு சொல்ல போயிட்டா நம்ம நிருபங்கள் அப்படின்னா நமக்கு நியூ டெஸ்ட்மெண்ட்ல நிறைய அப்போஸ்தலர்கள் நிருபங்கள் எழுதியிருக்காங்க. அப்படி முழு நிருபமா இல்லாட்டினா கூட பரவாயில்ல, இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்றது நம்ம சொல்லிக்கலாம். ஆனா ஆக்சுவலா நம்ம எல்லாருமே நிருபங்களாக இருக்கணும். அப்படின்னா நம்முடைய புத்திக்கு எட்நாட் போல என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒவ்வொருவருமே ஒரு சின்ன பேம்ப்லெட்டா இருக்கணும். அப்படின்னா துண்டு பிரசுரமா கூட இருக்கணும். நம்ம நிருபங்கள் வேண்டாம், வேணும், எதிர்பார்க்குது, தேவனுடைய சத்தியங்கள் எதிர்பார்க்குது, நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்கள் அப்படின்னு எதிர்பார்க்குது. அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். பேம்ப்லெட்டா, பேம்ப்லெட் தெரியும் இல்லைங்களா, நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் சின்ன சின்னதா. அது போல ஒவ்வொரு வசனங்களையும் சில சமயங்கள் அப்பப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா வெளிப்படுத்தலாம். நம்ம கிட்ட இருந்து வசனங்களை அச்சடிச்சு பயன்படுத்துறது இல்லை, அதனுடைய தன்மையை நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தலாம். இப்படி கிறிஸ்துவன் நிருபங்களாக நம்ம மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சொல்றாரு, நம்ம எல்லாருமே ஒரு லிவிங் லெட்டராக இருக்கணும், உயிருள்ள ஒரு கடிதமாக இருக்கணும்னு எதிர்பார்க்க. ரூத் அதுதான் எதிர்பார்க்கும், உயிருள்ள ஒரு நிருபங்கள், உயிருள்ள ஒரு கடிதங்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு அவர் அங்க எதிர்பார்க்கிறார். இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தவர் 3வது விஷயங்கள் பேசுறாரு. 5967-68 பேசினதுக்கு அப்புறம் 5981 ஒரு பாடம் பேசுறாரு. 5981 தெரியும் நமக்கு எல்லாத்துக்குமே பரிச்சயமான பாடம், த ஹவர் ஆஃப் டெமிடேஷன், சோதனை காலம்.
என்ற ஒரு பாடம். இதெல்லாம் தான் அந்த கடைசி 5 பாடங்கள்ல 3 பாடங்கள் முக்கியத்துவம் வைத்து என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா பதிவு செய்திருக்கிறார். அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஏன் தேவன் அந்த சகோதரரை 1914 முடியுது, அவர் சொன்ன விஷயங்கள் ஓரளவு க்ளோஸ் ஆகுது, 2 வருஷம் இன்னும் கூட்டி கொடுக்கிறார், அவருடைய இறுதி சிந்தனைகள்ல பதிவு செய்கிறார், இது எல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா ஏன் இது போல செய்திகள் இந்த கடைசி காலங்கள்ல அவர் வழியாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய அந்த வார்த்தைகள்ல பார்க்கும்போது உலகெங்கும் உள்ள சகோதரர்களுக்கு எச்சரிக்கை வழங்க வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் உணர்கிறேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் அவர் அங்க எழுதற்கு ஆரம்பிக்கிறார். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பேஜ் நம்பர் 229 பிரதர், நம்முடைய இதில் இருக்கும். ஸ்லைட் நம்பர் 93 ஐ திங்க். அடுத்த ஸ்லைட் போங்க பிரதர். அடுத்த ஸ்லைட் பாருங்க. சபைக்கான பெரும்பான்மையான அபாயமும் இடர்பாடும் மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்களின் வாசலருகிலேயே காணப்படுகிறது என்று எழுதிடுவது உண்மையாய் துயரமளிக்கின்றதா இருக்கின்றது. எனினும் அனைவருக்கும் இப்படியாக காணப்படுவதில்லை என்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். திகைப்படைந்து காணப்படும் ஆடுகள் தாங்கள் மேற்கொள்ள வேண்டிய சரியான வழிமுறை குறித்த அறிவுரையினை கேட்டு அவ்வப்போது அலுவலகத்துக்கு எழுதி அனுப்பும் கடிதங்களை வைத்து பார்க்கையில் மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்களில் ஒரு சிறுபான்மையினரே இப்படி அபாயகரமாக காணப்படுகின்றனர் என்பது தெளிவாகின்றது. இதெல்லாம் கடைசியா அவருடைய அந்த 1916 எழுதிக்கிட்ட வார்த்தை. அந்த காலத்திலையும் அவசியமாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய நாட்கள்லையும் இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க அவசியமாக இருக்கு. உண்மையான மூப்பர்கள் உதவிக்காரர்களுக்கும் மற்றும் உண்மையற்ற மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தினை கர்த்தருடைய ஜனங்களால் உணர்ந்து கொள்ளப்படுவதற்கேற்ப சபையிலுள்ள உண்மையுள்ள நேர்மையுள்ள ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ஜனங்களினால் மதிக்கப்படுவார்கள். உண்மையற்றவர்களை சோர்வுபடுத்தும் கண்ணோட்டத்தில் நாம் எழுதாமல் மாறாக அவர்கள் எதிராளியினுடைய கண்ணியை நின்று நீக்கப்படுவதற்கும் இடையூறாளர்களாய் இருப்பதற்கு பதிலாக கர்த்தருடைய மந்தைக்கு உதவுவர்களாகி விடுவதற்கும் ஏதுவாய் உண்மையான சூழ்நிலைக்கு இவர்களது கண்கள் திறக்கப்படுவதற்கே நாம் எழுதுகின்றோம். அப்படின்னா வார்னிங் என்ன அப்படின்னா இது போல சூழல்கள் அன்னைக்கு இருந்துச்சு, எழுதினாரு, இன்னைக்கும் இருக்கு, நம்ம வாசி. வேற எந்த ஒரு நோக்கத்தையோ யாரை காயப்படுத்துறதுக்கு இது எழுதுறது இல்லை, சொல்லக்கூடிய மேற்கோள் காண்பிக்கிறது இல்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ரீதியில தான் சகோதரர் அந்த கடைசி நாட்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்க. அது மாத்திரம் இல்ல, என்னென்ன நடக்குதுன்னு அன்னைக்கு பேசியிருக்காரு அப்படின்னு அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்த்துட்டோம்னா, தேர்ந்தெடுத்தல் நடக்கவிருக்கும் போது சில சபையார் மத்தியில் பயங்கரமான சூழ்நிலைகள் நிலவுகின்றன. சபையின் ஊழியக்காரர்கள் இருமாப்பாய் ஆளுவதற்கு சர்வாதிகாரியாய் ஆளுவதற்கும் உட்படுகின்றனர். சில சமயங்களில் தாங்களும் தங்களது விசேஷித்த நண்பர்களும் மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்களாக தேர்ந்தெடுக்கப்படத்தக்கதாய் பார்த்து கொள்ளும்படிக்கு கூட்டங்களுக்கு கூட்ட தலைவரை தலைமை தாங்கியும் நடத்துகின்றனர். எப்படியெல்லாம் போகுது பார். நெக்ஸ்ட், சபையாரில் ஒருவர் தனக்கு வாக்குகள் செலுத்தாதினால் அவரிடம் மூப்பர் பேச மறுத்துள்ள சம்பவங்களையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இது வெளிப்படையா இருக்குது. ஒருத்தருடைய பேர் சொன்னா எல்லாரும் கரம் உயர்த்தணும். முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியும், முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, நம்முடைய மனைவிக்கு தெரியும், பையனுக்கு தெரியும், பிள்ளைங்களுக்கு தெரியும், சொல்லுவோம் இல்லையா? டிஸ்கஸ் பண்றோமா பண்றது இல்லைங்களா? பண்றது இல்லையா? பண்றது இல்லைன்னே நல்லது. ஆனா பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சிடும், நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனினும் அந்த குறிப்பிட்ட மூப்பர் தான் தன்னடக்கத்திற்கும் தாழ்மைக்கும் மற்றும் சாந்தத்திற்கும் எடுத்துக்காட்டாய் இருப்பதாக சந்தேகத்திற்கிடமின்றி எண்ணுகின்றார். நெக்ஸ்ட், தேவ வசனத்தினுடைய சோதனைகள் குறித்தும் ஆண்டவரோடு உடன் சுதந்திராவதற்கான நிபந்தனைகள் குறித்துமான எந்த அறிவையும் பெற்றிருப்பவர்கள் மத்தியில் மேல் கூறப்பட்டுள்ள இத்தகைய ஒரு ஆவி காணப்படுவது என்பது எத்தனை அவமானத்துக்குரியதாகும். இதெல்லாம் நம்மளுக்கு படிச்சுட்டே தான் இருப்போம்.
ஆனா இது போல விஷயங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளையும் அறியாமல் சில சமயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆம், நிச்சயமாகவே இம்மாதிரியான காரியங்கள், வெட்கக்கேடுகள் பல்வேறு அளவுகளில் காணப்படும். இதோ அன்னைக்கு சொல்லியாச்சு, ஆமா பிரதர் அன்னைக்கு எழுதிட்டாரு, அப்ப இருந்தது இப்பெல்லாம் இல்ல, சந்தோஷம். ஆனா இன்னைக்கும் இந்த வாணிகம் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா பயன்படும். சிலர் தங்களுக்கும் தங்களது நண்பர்களுக்கும் விசேஷமாய் சாதகமாய் காணப்படும் ஏதோ சில சமயங்களில் தேர்ந்தெடுத்தலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வாய்ப்புகளை பயன்படுத்திடுவதற்கு அமைதியாய் முயற்சிக்கின்றனர். ஆர்ப்பாட்டம் இல்ல, அமைதியா எது ரைட் டைம் பார்த்து ரெடி பண்ணிடுறாங்க. சபையில் தொடர்ந்து கலந்து கொள்வதற்கான எந்த எண்ணமும் இல்லாமல், பாருங்க இந்த லைன் எல்லாம் கவனிக்கணும், சபையில கலந்து கொள்வதற்கு எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் தங்களது நண்பர்களில் ஒருவருக்கு வாக்களிப்பதற்கென நட்பிணக்கத்தின் அடிப்படையில் மாத்திரம் வருகை தரும் சிலரை தங்கள் நண்பர்களை கூட்டத்தில் பெற்றிருப்பதற்கு சிலர் நாடுகின்றனர். அப்படின்னா எக்லீஷா எப்பாவது வருவார், எப்பாவது வர்றது மெமோரியலுக்கா இருக்கும், இல்லாட்டி ஓட்டு போடுறதுக்கா இருக்கும். இந்த வேலை செய்யக்கூடாது. இதெல்லாம் வார்னிங் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாக நம்ம என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ளணும் அருமையான சகோதர சகோதரிகளை. ஏன்னா இதெல்லாம் நடக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறோம். பாருங்க, உபதேச ரீதியிலான பரீட்சைகளையும் குறித்து நினைவில் கொள்ளுங்கள். வாட்ச் அவர் சொசைட்டியின் வெளியீட்டு கட்டுரைகளை வேதாகம ஆராய்ச்சி வகுப்புகளில் பயன்படுத்துவதற்கு தங்களது மூப்பர்கள் தங்களுக்கு தடை விதிப்பாக அடிக்கடி வேதமானவர்கள் நமக்கு எழுதி வருகின்றனர். அப்படின்னா வால்யூம்ஸ் படிக்காத, ரீபிரிண்ட் படிக்காத, இதெல்லாம் ஒரு தடைகள் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கோ, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது என்ற ரீதியிலையும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் லைன்ல நம்ம பார்க்கிறோம், பாருங்க அவரே கொடுக்கிறாரு, இதுவரையில் இத்தனை பலமான கடுமையான அறிவுரைகளை நாம் கொடுத்ததில்லை, என் டைம் கொடுத்தே ஆகணும் சொல்றாரு. அருமையான ஆடுகளில் அநேகர் பாதிப்புக்குள்ளாகி வளர்ச்சி அடைவதற்கு தடை பண்ணப்பட்டு பலவந்தம் பண்ணப்பட்டுள்ளனர் என்று நாம் உணர்கின்றோம். அதனாலதான் இப்ப ஏற்பட்டதான ஆலோசனைகளை என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அங்க முன்வைக்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளே. சோ இப்படி எல்லா ஆலோசனைகளையும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க சொல்லிட்டே வந்துட்டு, எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாகவும் எவ்வளவு திறமையுடையவர்களாக இருப்பினும் இது இவர்களை கர்த்தருடைய ஜனங்களுக்கு வழி நடத்துபவர்களாக்கி விடுவதற்கு தகுதி ஆக்கிடாது. பாருங்க, இதெல்லாம் நம்ம படிச்ச விஷயங்கள் தான். இதோடு கூட சகோதரருக்கு முக்கியமான அம்சங்கள் அனைத்தும் காணப்பட வேண்டும். அவை முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தை குறித்த அறிவு, இரண்டாவதாக சத்தியத்தின் ஆவியினை போதுமான அளவில் பெற்றிருத்தல், கர்த்தருடைய ஸ்தானாதிபதி என எப்போதும் நம்பப்படுவதற்கு பாத்திரமாய் இருத்தல் ஆகும். இதெல்லாம் பட்டியல் போட்டு வச்சுக்கணும். வேறு எவரும் கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் போதகர்களாக அல்லது வழிநடத்துபவர்களாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட கூடாது. இப்படியெல்லாம் பேசிட்டு அந்த ஹவர் ஆஃப் டெமிடேஷன்ல நமக்கு பரிச்சயமான ஒரு விஷயத்த பேசுவாரு. பதிலும் நம்ம தான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தரக்கூடியவங்களாக இருக்கணும். எவ்வளவு கேள்விகள் கேட்டிருப்பாருங்க ஹவர் ஆஃப் டெமிடேஷன்ல, எவ்வளவு கேள்விகள் கேட்டிருப்பாரு. அந்த டாபிக் இருக்கு இல்லையா, டாபிக் இருக்கு. ஆனா இந்த கேள்விகளுக்கெல்லாம் படிச்சு சுயமா யாருக்கிட்டையும் கேட்காம நீங்களே பதில் சொல்லுங்க அப்படின்னு ஃபைனலா கன்க்ளூஷன் கொடுத்திருப்பார். எவ்வளவு கேள்விகள் இருக்கும்? 3, 5, 7 எது கரெக்டா இருக்கும்? இருபத்தி 22 கேள்விகள். ஒருவேளை வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த காலப்பகுதிகளில் அருமையான டாபிக் அது. காட் ஃபர்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட், கிறிஸ்துவின் நிருபம், ஹவர் ஆஃப் டெம்டேஷன். 3 பாடங்களும் அருமையான பாடங்கள், நிறைய ஆலோசனை தரக்கூடிய பாடங்கள். இந்த 22 கேள்விகள் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கும். அப்ப இந்த 22 கேள்விகள் நம்ம பார்க்கும் போது சொல்றாரு, எந்த ஒரு சகோதரனோ அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாகவும் வழிநடத்துபவர்களாக அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது. மேற்சொன்ன விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த வீடியம் பத்தி பேசும் பொழுது சொல்றாரு, பொது இடங்கள்ல பிரசங்கிக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு பிரதிநிதியும் திவ்ய வார்த்தையினுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறான். அதுதான் இந்த வீடியம்னுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்ப இவங்களுக்கு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு 22 கேள்வி எழுதி அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். நம்மளாக என்ன பண்ணணும்னா யாரையும் கேட்காம நம்மளே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பதில் சொல்லணும். பதில் சொல்லிட்டு நம்ம எடுத்து டிக் பண்ணலாம் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் இப்போ அது எல்லாமே 22 நம்ம பார்க்க போறதில்ல. ஹைலைட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கடைசி 3 கேள்வி பார்த்தோம். கடைசி 3 கேள்வி நம்ம பார்க்க
வேதாகம பாடங்களின் 6 தொகுதிகளையும் முழுமையாகவும் கவனத்தோடும் படித்திருக்கிறாயா? டிக்கடிப்புமா இன்ட்டு போடும். பாருங்க, இல்ல இது எனக்கு நீங்க பதில் சொல்லணும்ன்றதே கிடையாது. ஏன்னா நானே பதில் சொல்றவருக்கு முன்னாடி நிக்கிறேன். சரிங்களா? வேதாகம பாடங்களின் 6 தொகுதிகளையும் முழுமையாகவும் கவனத்தோடும் படித்திருக்கிறாயா? மனசுல நீங்க வச்சுக்கோங்க. அந்த 6 தொகுதியில் இருந்து அதிக வெளிச்சமும் ஆதாயமும் பெற்றிருக்கிறாயா அப்படின்னு என்ன சொல்லுவோம்? சொன்னதுக்கு சரியா பதில் சொன்னா தான் இதுக்கும் சரியா பதில் சொல்ல முடியும். சரிங்களா? 3வது விஷயங்கள் பாருங்க. வேதாகமத்தின் மெய்யானதும் நிரந்தரமான அறிவை பெற்றிருக்கிறேன் என்றும், இந்த அறிவு கர்த்தருடைய ஊழியக்காரனாக உன் எஞ்சியுள்ள வாழ்க்கையில் அதிக திறம்பட செயல்படுத்துவதற்கு உதவும் என்று நம்புகிறாயா? அப்படின்னா நீங்க பதில் சொல்லலை, அதனால நான் வெயிட் பண்ண ஏதாவது பதில் சொல்லுவீங்களோன்னு. ஓகே, பாருங்க, இதெல்லாம் இந்த 3 கேள்விகள், கடைசி 3 கேள்விகள் கண்டிப்பா வேதாகம பாடங்கள் 6 வால்யூம்ஸ் இருக்குது. அதை முழுமையாகவும் கவனத்தோடும் படிச்சிருக்கிறியா? 6 தொகுதிகளிலிருந்து அதிக வெளிச்சமும் ஆதாயமும் பெற்றிருக்கிறாயா? வேதாகமத்தின் மெய்யானதும் நிரந்தரமான அறிவை பெற்றிருக்கிறோம் என்றும், அந்த அறிவு கர்த்தருடைய ஊழியக்காரனாக உன் எஞ்சியுள்ள வாழ்க்கையில் அதிக திறம்படம் செய்வதற்கு உதவும் என்று நம்புகிறாயா? இதுக்கெல்லாம் நம்முடைய மனசாட்சியிலிருந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அங்கே பதில் நம்ம சொல்லிடலாம். இப்படி எழுதிட்டு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, மேக் நோ மிஸ்டேக், தவறாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். சாத்தான் பைபிளையும் 6 வால்யூமையும் வெறுக்கிறான். பிரதருடைய ரைட்டிங்ஸ், சாத்தான் பைபிளையும் 6 வால்யூம்ஸையும் வெறுக்கிறான். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகளில் காணப்படும் தெய்வீக திட்டங்களை நம்ம பார்த்து விட்டுருவோம் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இதை படிக்காம இருக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் செய்யறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மெட்டீரியல் என்னென்ன புக்ஸ் இருக்குதோ கவனமா முடிந்த அளவுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா வாசிக்கலாம். புரியலையா? ஒரு டைம் இல்லை, 2 டைம் இல்லை, 3 டைம், எவ்வளோ டைம் புரியுற வரைக்கும் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா நம்ம வாசிப்பதற்கு முயற்சிகள் எடுத்துக்கலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படியெல்லாம் பேசிட்டு வந்தவர் கடைசியாக என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்டுரையில் பயன்படுத்தின இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசன தன்மை கொண்டதாக இருக்கு. இதுல என்ன தீர்க்க தரிசன தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, 1916க்கு அப்புறம் ஒரு 11 இயர்ஸ்ல வாட்ச் டவர் சொசைட்டி ஒருத்தரிடம் இருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சொசைட்டியே மாறிடுச்சு. ஆக்குபை பண்ணிட்டார் ஜட்ஜ் ரூதர்ஃபோர்ட், எடுத்துட்டார், முழுசா எடுத்துட்டார் வெறும் 11 வருஷத்துல. சரி, 11 வருஷத்துல அவர் எடுத்துட்டார். எடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த ஒழுங்குமுறைக்கு விரோதமாக எல்லா விஷயங்களையும் செஞ்சாருங்க. அப்படி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, பாருங்க, இன்னைக்கு நம்முடைய எக்லீசியால ஊழியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மெத்தட் ஒன்று இருக்குது. இது ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் நம்ம சொல்றோம், கரங்களை உயர்த்தி தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றோம். ஆனா ஜட்ஜ் ரூதர்ஃபோர்டுடைய அங்க தாட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பல்வேறு சபைகளுக்கான மூப்பர்களை தாங்களே தேர்ந்தெடுத்தான். பல்வேறு சபைகளுக்கான மூப்பர்களை தாங்களே தேர்ந்தெடுத்தான். மூப்பர் ஊழியத்தினுடைய தேர்தலினுடைய விஷயங்களை முழுமையாய் மறைக்கப்பட்டன அந்த காலங்கள்ல. 1927க்கு அப்புறம், 28க்கு அப்புறம். ஸோ இது எல்லாமே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அங்கே மறைக்கப்பட்டது. 1920 என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அங்கே போயிடுச்சு. முழு அந்த வாட்ச் டவர் சொசைட்டி முழுக்க அந்த அதிகாரத்தை அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அபகரித்து கொண்டார். அருமையான சகோதர சகோதரிகளை, இப்படி எல்லாம் கடந்து போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருந்துட்டாலும் ஒவ்வொரு சபையின் மத்தியில் இருந்தோம் தங்களுக்கான மூப்பர்களை தங்கள் மத்தியிலே இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் இண்டிபெண்டன்ட் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுடைய நிலை. பாருங்க, இன்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ட் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எக்லீசியா இருக்குது. இந்த எக்லீசியால நமக்கான ஊழியர்களை நாமே தான் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறோம். வெளியிருந்து வரக்கூடியவங்க உங்களுக்கு அசிஸ்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். அந்த ஊழியங்களை செய்து கொடுக்குறாங்க. தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தை பெற்ற ஜனங்களாகத்தான் எக்லீசியா ஜனங்கள் இண்டிபெண்டா என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவரே வார்னிங் கொடுப்பாரு. பேஜ் நம்பர் 232ல பாருங்க என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஸ்லைடு போயிடுங்க பதர். ஓகே, பரவாயில்ல பதர்.
பேஜ் நம்பர் 234 ஆர்டர் அண்ட் டிசிப்ளின்ல என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகுதியற்ற வழிநடத்துபவர்களை தேர்ந்தெடுப்பது என்பது நிச்சயமாகவே பாவமாகும். தகுதியற்ற வழிநடத்துபவர்களை தேர்ந்தெடுப்பது என்பது நிச்சயமாகவே பாவமாகும். பேசிடுவதற்கான திறமை என்பது மூப்பர்களுக்கான பல தகுதிகளில் ஒன்று மாத்திரமே ஆகும் என்பதை கர்த்தருடைய ஜனங்கள் எப்போது கற்பிக்க போகிறார்கள்? அவங்க எப்போ இதை கத்துக்க போறாங்க? ஏன்னா நல்லா பேசினா, நல்லா சப்ஜெக்ட் பண்ணா என்ன பண்ணிடும், எல்ராகின் அப்படின்ற தாட் அங்கே இருக்கு. ஸோ அது இல்லை சொல்றாரு, அங்கேயே தெளிவா சொல்றாரு, பேசிடுவதற்கான திறமை என்பது மூப்பர்களுக்கான பல தகுதிகளில் ஒன்று தான். இன்னும் நிறைய கேரக்டருடைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். உபதேச ரீதியிலான பரீட்சைகளை குறித்தும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அங்க கவனமாக நம்ம பார்க்கணும் அருமையான சகோதர சகோதரிகளே. ஸோ இப்படி எல்லாம் பேசிட்டு அங்க அந்த பாடத்தினுடைய முடிவில் என்ன எழுதுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடிதத்தில் எழுதப்பட்ட கேள்வி 1915 எழுதப்பட்ட ஒரு கேள்விக்கு ஒரு பதில் என்ன பண்றான்னு கேட்டிங்கன்னா அங்க பதிவு செய்கிறார். அதாவது 59-91 அங்க நிறைய விஷயங்கள் அங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கிறார். அப்ப தன்னுடைய ஊழியத்தினுடைய முடிவில் அங்க பேசுறாரு. அதாவது யார் பிரசங்கித்தாலும், எவ்வளவு பிரசங்கித்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவர்கள் தாமே ஸ்டடீஸ் இன் த ஸ்கிரிப்சர், வாட்ச் டவர் போன்றவற்றை வாசிக்காவிட்டால் திருப்திகரமான அறிவு அல்லது குணநலன் அடைய முடியாது. அப்படின்னா வாட்ச் டவரும் அதனுடைய நாலேஜ் இருக்கணும், வால்யூம்ஸுடைய நாலேஜ் இருக்கணும். இந்த நாலேஜ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரக்டரை வளர்த்தும். இது இல்லாம யாருமே அந்த குணநலன்கள் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா தேறிட முடியாது. அப்போ இதே விஷயத்தை பிரதர் எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்க சொல்றாரு, தம்முடைய ஊழியத்தினுடைய முடிவில் சகோதரர் ரசல் அவங்க என்ன எழுதுறாங்க, என்ன வலியுறுத்துகிறார் அப்படின்னா, ப்ராப்பர் நாலேஜ் should lead to proper character and that these both are best attained by personally reading and studying the word of God using the studies for guidance. இது நமக்கு புரிந்து கொள்ளணும் அருமையான சகோதர சகோதரிகளே. ப்ராப்பர் நாலேஜ் இருந்ததுனா தான் ப்ராப்பர் கேரக்டர் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உருவாக்க முடியும். நாலேஜ் இல்லாம கேரக்டர் என்ன ஆகாது, வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ப்ராப்பர் நாலேஜ் அங்க இருக்கணும். ஆனா இந்த நாலேஜ் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா ஸ்டடீஸ் இந்த ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது, வேத வசனங்களினுடைய பகுதிகள் இருக்குது, வாட்ச் டவர் இருக்கு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வழிகாட்டுதலாக நம்ம பெற்றிருக்கோம். அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு, இதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுவதில் நீங்கள் ஒவ்வொருவரும் மும்முரமாக இருக்கிறீங்களா, பிஸியா இருக்கிறீங்களா? அப்படின்னா ஸ்டடீஸ் இந்த ஸ்கிரிப்சர் படிக்கிறதுலையோ வாட்ச் டவர்னுடைய விஷயங்கள் படிக்கிறதுலையோ உங்களை நீங்க பிஸியா வச்சிருக்கிறீங்களா? கேள்வி கேட்கிறேன். பதில் நம்ம தான் சொல்லணும் அருமையான சகோதர சகோதரிகளே. ஏன்னா கர்த்தர் இயேசுவினுடைய 2ஆம் வருகையில நமக்கு தேவையான அனைத்தையும் ஏற்கனவே கொடுத்துட்டார். அப்படி கொடுத்துட்ட அந்த விஷயங்கள்ல நம்ம பிஸியாக இருக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கிறார். இந்த அறிவை நம் குணநலன்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக பயன்படுத்துகிறோமா? அறிவு பெற்றாச்சு இருக்குது, ஆனா குணங்கள் வளருவதற்கு பயன்படுத்துகிறோமா? வேதத்தை ஆராய்ந்து அதிலிருந்து போதனைகளையும் ஊக்கத்தையும் பெறுவதில் நாம் தீவிரமாக இருக்கிறோம். கேள்விகளே கேட்டுட்டு அங்க இருக்கிறார் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு, at the end of his ministry Brother Russell once again demonstrate that a proper knowledge should lead to a proper character. அப்படி சொல்லிட்டு தான் இந்த பகுதிகளுக்கு ஒரு முடிவுக்கு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க கொண்டு வர்றார். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ நீங்கள் உங்களுக்காக பாருங்க, குறிப்பா என்ன எழுதுறாருன்னா, unto the elders I say, நீங்கள் உங்களுக்காக studies in the scripture, tabernacle shadows மற்றும் மற்ற அறுவடை செய்தி நூல்களை பயிலுங்கள். யாருக்கு சொல்றாரு இது? எல்டர்ஸ். இப்படி சொல்லிட்டு ஏன் இந்த ஒரு ஆலோசனை நான் கொடுக்கிறேன் அப்படின்னா, இதுவே ஆண்டவரின் மந்தையை அவர்களின் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்ய உதவுவதற்கான மிகச்சிறந்த ஒரு வழி. அப்படின்னா கற்றுக் கொடுக்கக்கூடிய நமக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுக்கிறாருன்னா அவர் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கணும்னா கற்றுக்கணும். அவர் இந்த வால்யூம்ஸுடைய நாலேஜ்,
வாட்ச் டவர்னுடைய விஷயங்கள், இதர புஸ்தகங்கள், இதனுடைய விஷயங்களை தெளிவாக தெரிந்திருந்தார் அப்படின்னா தான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கிடுவதற்கு அங்கே முயற்சிகள் ஏறெடுக்க முடியும். இதையெல்லாம் சபைக்கும் பங்கு இருக்குது. ஏன்னா சபையில் நடக்கக்கூடிய கூடுகைகளுடைய விஷயங்கள்லவே எது நம்முடைய நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும், அந்த நாலேஜை பயன்படுத்தி எதை கேரக்டர் டெவலப் பண்ண முடியும், அதற்கு எந்த விதமான கூடுகைகளை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா சபை கோஆபரேட் பண்ணாதான் வழி நடத்தக்கூடியவர்கள் செய்ய முடியும். இப்படி எல்லாம் சரியான ஒரு புரிதலோடு நம்முடைய ஐக்கியத்துக்கான ஊழியர்களை அங்க தெரிவு செய்கின்ற பொழுது கண்டிப்பாகவே அந்த முழு எக்லீசியாவும் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். மீண்டும் நம்முடைய ஆதார வசனத்தை வாசிச்சு நம்ம நிறைவு செய்யலாம். Proverbs 27:23. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தையின் மேல் கவனமாய் இரு. ஸோ நம்முடைய ஆடுகளினுடைய நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஊழியர்கள் நல்லா தெரிஞ்சுக்கும். உன்னுடைய மந்தைகளின் மேல கவனமாய் இரு. உங்களுக்குள்ளும் சிலர் எழும்பி, எல்லாம் வார்னிங் கொடுத்தாச்சு. அப்போ மந்தையின் மேல கவனம் இருக்கணும். ஒவ்வொரு ஆடுகளினுடைய நிலைமையும் அங்க வழி நடத்தக்கூடிய சகோதரர்கள் அறிந்திருக்கும். அதற்கு சத்திய அறிவும் குணலட்சணங்களும் வழி நடத்தக்கூடிய சகோதரர்களுக்கு தேவை. அப்படி இருக்கக்கூடிய சகோதரர்களை இனம் கண்டு நம்முடைய சபைக்கான ஊழியர்களாக ஏற்படுத்துகின்ற பொழுது அது நன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு, ஆசீர்வாதம் தரக்கூடியதாக இருக்கு. இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்ட இந்த வார்த்தைகளை தேவன் தாமே பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.